இருட்டு, எங்கும் சூழ்ந்த பயங்கரமான இருட்டு. ஒரு அசைவு, ஒரு சத்தம் கூட இல்லாத நிசப்தம். இந்த நிசப்தம் ஒரு பயங்கரமான ரகசியத்தை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு உண்மை நிகழ்வு. நம்ப முடியாத, விவரிக்க முடியாத ஒரு இரவின் கதை. பாகம் 1. தனிமை நிறைந்த வீடு. சென்னைக்கு வடக்கே மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு பகுதியில் அமைந்திருந்தது அந்த பழைய பங்களா. சுற்றிலும் மரங்கள், அடர்ந்த புதர்கள், பகலிலேயே ஒருவித நிசப்தம் சூழ்ந்திருக்கும் இடம் அது. அந்த வீட்டை ஒரு வங்கியில் பணிபுரியும் அர்ஜுன், அவனுடைய மனைவி பிரியா மற்றும் 5 வயது மகள் நிலாவுடன் சில மாதங்களுக்கு முன் வாடகைக்கு எடுத்திருந்தான். அர்ஜுனின் வேலை காரணமாக அவன் அடிக்கடி வெளியூர் செல்ல நேரிடும். இந்த முறையும் அப்படித்தான். ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக அவன் 3 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. புறப்படும் முன் பிரியா சற்று தயங்கினாள். பிரியா சற்று தயக்கத்துடன், அர்ஜுன், நீங்க இல்லாம இந்த பெரிய வீட்ல தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. நிலாவும் சின்ன பொண்ணு. அர்ஜுன் சற்று சிரித்து, என்ன பிரியா இது? இந்த வீட்டுல என்ன இருக்கு பயப்பட? நம்ம வீட்டுக்குள்ளதான இருக்க போறோம். பக்கத்து வீட்டுல சங்கர் அண்ணா இருக்கிறாரு. தேவைப்பட்டா கூப்பிடு. பிரியா, அதுவும் சரிதான். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அர்ஜுன் கிளம்பினான். அன்று இரவு நிலா வழக்கம் போல் சீக்கிரமாக தூங்கிவிட்டாள். பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று பிரியா தனக்குள்ளேயே, அப்பாடி, என்ன சத்தம் இது? காற்று அடிக்குதா? அவள் ஜன்னலை எட்டிப் பார்த்தாள். வெளியே மெல்லிய நிலவொளி. மரங்கள் அசைந்தன. ஆனால் கதவு திறக்கும் அளவுக்கு காற்று இல்லை. அவள் சற்று தயக்கத்துடன் முன் ஹாலை பார்த்தாள். பிரதான கதவு லேசாக திறந்திருந்தது. பிரியா, ஐயோ, அர்ஜுன் சரியா பூட்டலையா? அவள் மெதுவாக நடந்து சென்று கதவை மூடி தாழிட்டாள். பின்னர் படுக்கை அறைக்குச் சென்று படுக்க ஆயத்தமானாள். அவள் படுக்கையில் கண்மூடி படுத்ததும் எங்கிருந்தோ ஒரு மெல்லிய ஹம்மிங் சத்தம் கேட்டது. அது ஒரு தாலாட்டுப் பாடல் போல் இருந்தது, ஆனால் மிகவும் கரகரப்பான குரலில். பிரியா மனதில், என்னது இது? கனவா? பக்கத்து வீட்டுல யாராவது பாட்டு கேட்கிறாங்களா? சத்தம் தொடர்ந்தது. அது நிலாவின் அறை பக்கமிருந்து வருவதாக அவளுக்கு தோன்றியது. அவளுக்குள் ஒரு பயம் படர்ந்தது. நிலா தனியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக எழுந்து நிலாவின் அறை பக்கம் சென்றாள். நிலாவின் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே மெல்லிய நிலவொளி. நிலா அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஹம்மிங் சத்தம் அவளை நெருங்க நெருங்க அதிகமாக கேட்டது. அது நிலாவின் கட்டிலுக்கு அடியிலிருந்து வருவதாக தோன்றியது. பிரியா பயத்துடன், யாரது? அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக குனிந்து கட்டிலுக்கு அடியை பார்த்தாள். அங்கே எதுவும் இல்லை. பிரியா திகைத்தாள். சத்தம் எங்கிருந்து வந்தது? அவளுக்கு உடல் நடுங்கியது. வேகமாக நிலாவின் அருகே சென்று அவளை அணைத்துக் கொண்டாள். நிலா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அந்த இரவு முழுவதும் பிரியாவுக்கு தூக்கம் வரவில்லை. பாகம் 2. விசித்திரமான சம்பவங்கள். அடுத்த நாள் காலை பிரியா மிகவும் களைப்பாக இருந்தாள். நிலா வழக்கம்போல் உற்சாகமாக எழுந்து டிவி பார்க்க ஆரம்பித்தாள். நிலா, அம்மா, நேத்து நைட் பாட்டு கேட்டுச்சா? பிரியா அதிர்ந்து போனாள். பிரியா, பாட்டா? என்ன பாட்டு நிலா? நிலா, ஒரு ஆண்டி பாடுனாங்க, அப்புறம் என்னோட பொம்மை விழுந்துச்சு. பிரியாவுக்கு ஒரு கணம் தலை சுற்றியது. நிலா பொம்மை விழுந்ததை பார்த்ததில்லை. கட்டிலுக்கு அடியில் எதுவும் இல்லை. நிலா எதை சொல்கிறாள்? பிரியா, நிலா, பொம்மை எதுவும் கீழே விழலையே, நீ கனவு கண்டிருப்ப. நிலா சிறு முரட்டுத்தனமாக, இல்லம்மா, நிஜமாவே ஒரு பாட்டு, ஆண்டி பாட்டு பாடுனாங்க. பிரியாவுக்கு இது நிலாவின் குழந்தைத்தனம் என ஒதுக்கித் தள்ள முடியவில்லை. முதல் நாள் இரவு நடந்த சம்பவங்கள் அவளை அச்சுறுத்தின. அந்த நாள் முழுவதும் பிரியாவுக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள் இருந்தது. மாலையில் நிலா தனது பொம்மைகளுடன் ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்தாள். பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஹாலிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பிரியா ஓடிச் சென்று பார்த்தாள். நிலா பயந்து அழுது கொண்டிருந்தாள். ஹாலின் மூலையில் இருந்த பெரிய கண்ணாடி பீரோவின் கதவு திறந்து உள்ளிருந்த பழைய புகைப்பட ஆல்பங்கள் சிதறி கிடந்தன. பிரியா பதட்டத்துடன், நிலா, என்னாச்சு? எப்படி இது நடந்தது? நிலா அழுது கொண்டே, அம்மா, அங்க பாரு,
ஒரு ஆண்டி. நிலா தன் குட்டி விரலால் பீரோவை நோக்கி காட்டினாள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. பிரியாவுக்கு இதைக் காண சகிக்கவில்லை. அவள் நிலாவை அணைத்துக் கொண்டாள். மெல்லிய முனகல் போன்ற ஒலி மெதுவாக உயர்ந்து பின்னர் குறைகிறது. அவள் நிலாவை அணைத்திருக்க பீரோவின் உள்ளே இருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. பிரியா பீதியடைந்தாள். அவள் வேகமாக நிலாவை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். பிரியா பயத்தில் நடுங்கும் குரலில், நிலா, வெளியே வராதே, நான் போய் பார்க்கிறேன். நிலா அழுதபடி, வேண்டாம் அம்மா, பயமாயிருக்கு. பிரியாவுக்கு வேறு வழியில்லை. அவள் கையில் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு மெதுவாக ஹாலுக்கு வந்தாள். பீரோவின் கதவுகள் இன்னமும் திறந்துதான் இருந்தன. அவள் மிகவும் எச்சரிக்கையுடன் பீரோவுக்குள் எட்டி பார்த்தாள். கண்ணாடி அலமாரிகள், சில பழைய துணிகள், அவ்வளவுதான். எதுவும் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு விசித்திரமான வாசனை அடித்தது. பழைய புதைந்த மண் வாசம். திடீரென்று பீரோவின் மேல் அலமாரியிலிருந்து ஒரு சிறிய காய்ந்த பூங்கொத்து கீழே விழுந்தது. அது பல வருடங்களுக்கு முன் காய்ந்த பூங்கொத்து போலிருந்தது. பிரியா அதை எடுக்க குனிந்தாள். சடன் சத்தம், பூங்கொத்து விழுவது, பின்னர் ஒரு மெல்லிய சிரிப்பு ஒலி, மிக மிக குறைவான ஒலி, உடனடியாக நின்றுவிடுகிறது. அந்த நொடி பீரோவின் கண்ணாடியில் ஒரு மங்கலான உருவம் தெரிந்து மறைந்தது. ஒரு பெண்ணின் உருவம். முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கண்கள் மிகவும் ஆழமாக, பயங்கரமாக இருந்தன. பிரியா அதிர்ந்து பின்னால் விழுந்தாள். அவளுக்கு தலை சுற்றியது. என்ன நடக்கிறது இங்கு? ஒருவேளைதான் கனவு காண்கிறோமா? அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதா? பாகம் 3. ரகசியத்தின் திறவு. பழைய பேப்பர்கள் புரளும் சத்தம், தூசி படிந்த அறையின் ஒலி. பிரியாவுக்கு அந்த வீட்டில் இருப்பது நரகமாக தோன்றியது. அர்ஜுனை அழைக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு போன் செய்தால் அவன் நம்புவானா? அல்லது அவளை பைத்தியம் என்று நினைப்பானா? அவள் படுக்கை அறைக்கு திரும்பி நிலாவை சமாதானப்படுத்தினாள். நிலா தூங்கிய பிறகு பிரியாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த வீட்டின் பழைய ஆல்பங்கள், ஒருவேளை அதில் ஏதாவது துப்பு இருக்குமோ? அவள் மீண்டும் ஹாலுக்குச் சென்று சிதறிக் கிடந்த ஆல்பங்களை எடுத்து புரட்ட ஆரம்பித்தாள். முதல் ஆல்பம் முழுவதும் பழைய குடும்ப புகைப்படங்கள், சிரித்த முகங்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள். இரண்டாவது ஆல்பம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கருப்பு வெள்ளை புகைப்படங்கள், வீட்டின் பழைய தோற்றம், பழைய காலத்து உடைகள். ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தில் அவள் கண் நின்றது. ஒரு இளம் பெண், அதே ஹால், அதே பீரோ முன் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. அந்த பெண்ணின் பெயர் கீழே எழுதப்பட்டிருந்தது, காவ்யா. அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டினாள். காவ்யாவின் திருமண புகைப்படம், அவள் கணவனுடன், பின்னர் ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் நிலா. பிரியாவுக்கு ஒரு கணம் மூளை குழம்பியது. நிலா? தன் மகளின் பெயர். அடுத்த புகைப்படம், காவ்யா, அவள் கணவன், குழந்தை, மூவரும் ஒரே புகைப்படத்தில். ஆனால் அடுத்தடுத்த பக்கங்கள் காலியாக இருந்தன. திடீரென்று ஒரு காகிதத் துண்டு ஆல்பத்தின் நடுவிலிருந்து கீழே விழுந்தது. அது ஒரு பழைய கடிதம். பிரியா அதை எடுத்து படித்தாள். கடிதம் படிக்கும் குரல் மெல்லிய, வருத்தம் நிறைந்த தொனியில். கடிதத்தின் குரல், என் அருமை கணவருக்கு, நான் உங்களை விட்டு பிரிகிறேன். எங்கள் மகளை காப்பாற்ற எனக்கு வேறு வழியில்லை. இந்த வீட்டில் இருக்கும் துயரம் அவளையும் பீடிக்க நான் விரும்பவில்லை. அவளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவள் நினைவுகள் என்னுள் வாழும். காவ்யா. பிரியாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த வீடு, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒருவேளை காவ்யா இங்குதான் இறந்திருப்பாளோ, அல்லது காணாமல் போயிருப்பாளோ? நிலா பார்த்த உருவம் காவ்யாவினுடையதா? அவள் வேகமாக அந்த பீரோவை நெருங்கினாள். அதற்குள் என்ன இருக்கிறது? பீரோவின் அடிப்பாகத்தில் ஒரு சிறு அறையை போன்ற அமைப்பு இருப்பதை கவனித்தாள். அவள் அதை திறக்க முயன்றாள். அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த பீரோ அவளுக்குள் ஒரு பயங்கரமான புதிரை ஒளித்து வைத்திருந்தது. திடீரென்று நிலாவின் அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. நிலா அலறல். அம்மா! பிரியாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் நிலாவை நோக்கி ஓடினாள். பாகம் 4. பேரழிவு மற்றும் உண்மை. வேகமான காலடி சத்தம், மூச்சு வாங்கும் ஒலி. பிரியா நிலாவின் அறைக்கு ஓடினாள். நிலா கட்டிலுக்கு அடியில் பதுங்கிக் கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள்.
அறையில் ஒரு பயங்கரமான குளிர்ச்சி பரவியிருந்தது. பிரியா பதட்டத்துடன், நிலா, என்னாச்சு? ஏன் கத்துற? நிலா அழுது கொண்டே, அம்மா, அவங்க அவங்க வந்துட்டாங்க. என்னோட பொம்மை விளையாடுறாங்க. பிரியா நிலா காட்டிய திசையை பார்த்தாள். நிலாவின் கட்டிலின் அருகில் ஒரு பொம்மை தானாகவே அசைந்து கொண்டிருந்தது. பிரியாவுக்கு உடல் முழுவதும் நடுக்கம் எடுத்தது. இது வெறும் கற்பனை அல்ல. மெல்லிய சோகமான குரல் பின்னணியில், மிக மிக குறைவான ஒலியில், என்னால எங்க நிலாவை பார்க்க முடியல, என் குழந்தையை, அவ எங்கேயோ இருக்கா. பிரியாவுக்கு அந்த குரல் காவ்யாவுடையது என்று தோன்றியது. ஆனால் அது எங்கிருந்து வந்தது? அந்த வீட்டின் கதைகள் அவளை சூழ்ந்தன. திடீரென்று ஹாலில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஒரு கண்ணாடி உடையும் சத்தம். பிரியா என்ன செய்வதென்று தெரியாமல் நிலாவை பற்றி கொண்டாள். பிரியா மனதில், இது காவ்யாவின் ஆவிதான். அவள் ஏதோ சொல்ல வருகிறாள். நிலாவை அவளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். ஆனால் எப்படி? அவள் மீண்டும் ஹாலுக்கு ஓடினாள். பீரோவின் கண்ணாடி கதவு உடைந்து சிதறி கிடந்தது. பீரோவின் கீழ் இருந்த ரகசிய அறை இப்போது திறந்திருந்தது. பிரியாவுக்கு ஒரு கணம் மூச்சு நின்றுவிட்டது. அந்த அறைக்குள் திடீர் மரண அமைதி. பின்னர் ஒரு குரூரமான கரகரப்பான சிரிப்பு ஒலி மிக குறைவான ஒலியில் ஆரம்பித்து மெதுவாக உயர்கிறது. ஒரு சிறிய, மிகவும் காய்ந்து போன எலும்புக்கூடு கிடந்தது. அது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு. அதன் அருகே ஒரு பழைய காய்ந்து போன பொம்மை கிடந்தது. நிலா விளையாடிய அதே பொம்மை. பிரியாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. காவ்யாவின் குழந்தை நிலா இந்த வீட்டிற்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு குளிர்காற்று அவளைச் சூழ்ந்தது. அந்த எலும்புக்கூட்டிலிருந்து ஒரு மங்கலான ஒளி மேலே எழுந்தது. அது ஒரு குழந்தையின் உருவமாக மாறியது. மங்கலான அந்த உருவம் காவ்யாவை நோக்கி நீட்டியது. பின்னணியில் சோகமான அமைதியான பாடல், தாலாட்டு பாடல் போல. குரல்: காவ்யா சோகமாக, மெல்லியதாக, என்னோட நிலா, என் குழந்தை, இவன் என் குழந்தையை கொன்னு இங்கே புதைச்சிட்டான். நான் என் நிலாவை காப்பாத்த வந்தேன். ஆனா அவன் என் கணவன். எனக்கு தெரியல. பிரியாவுக்கு எல்லாம் புரிந்தது. காவ்யாவின் கணவன் அவளுடைய சொந்த மகளை கொன்று பீரோவில் புதைத்திருக்கிறான். காவ்யா அதை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி அவளும் இறந்துவிட்டாள். அவளுடைய ஆவி தன் குழந்தையை காப்பாற்ற இந்த வீட்டிலேயே அலைந்து கொண்டிருக்கிறது. காவ்யா கோபமாக, ஆனால் பலவீனமாக, இவன் என் குழந்தையை, இவன். மெல்லிய சிரிப்பு ஒலி இப்போது கொஞ்சம் தெளிவாக, ஒரு ஆணின் சிரிப்பு போல. பிரியாவுக்கு ஒரு கணம் அதிர்ச்சி. திடீரென்று அர்ஜுனின் குரல் அவள் காதுகளில் ஒலித்தது. அவன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். அர்ஜுன் போனில் சாதாரணமாக, ஆமாம், அந்த வீட்டை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் தான் அந்த ஒப்பந்தத்தை வாங்கினேன். உள்ளேயே புதைச்சிட்டேன். யாருக்கும் தெரியாது. அர்ஜுன், அவன் இந்த வீட்டை பற்றி அறிந்திருக்கிறான். ஒருவேளை அவன்தான் அந்த குடும்பத்தின் வாரிசா அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவனா? பிரியாவுக்கு அதிர்ச்சி. அர்ஜுன் நேர்மையானவன் என்று நினைத்தாள். ஆனால் அவனும் இந்த ரகசியத்தில் ஒரு பகுதியா? அவன் எப்படி அந்த எலும்புக்கூட்டையும் பொம்மையையும் கண்டுகொள்ளாமல் இருந்தான்? சடன் சத்தம், தொலைபேசி துண்டிக்கப்படும் ஒலி. பின்னணியில் ஒரு பயங்கரமான தீய சிரிப்பு ஒலி. ஒரு ஆணின் குரல். அவன் முகத்தில் ஒருவித குரூரமான புன்னகை. அர்ஜுன் குரூரமாக, பிரியா, நான் வந்துட்டேன். என்னாச்சு இங்க? ஏன் இந்த சத்தம்? பிரியா பயத்தில் பின்வாங்கினாள். அவள் கையில் இருந்த கடிதத்தையும் ஆல்பத்தையும் அவன் பார்த்தான். அவன் முகம் வெளிரியது. அர்ஜுன் குரல் மாற்றி கோபமாக, இந்த குப்பையெல்லாம் ஏன் எடுத்து வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் கடிதத்தை பறிக்க முயன்றான். பிரியாவுக்கு இப்போது எல்லாம் தெளிவாகியது. அர்ஜுன், அவன்தான் அந்த கொலையாளியின் வாரிசு. அல்லது அர்ஜுனின் குடும்பம் இந்த பயங்கரமான ரகசியத்தை மறைத்திருக்கிறார்கள். நிலாவின் பெயர். இது ஒரு தற்செயல் இல்லை. இது ஒரு சதி. காவ்யாவின் ஆவி இப்போது மிகவும் கோபமாக அந்த குறும்பு சிரிப்புடன் அர்ஜுனை நோக்கி பார்த்தது. குழந்தையின் எலும்புக்கூடு இருந்த இடத்திலிருந்து ஒரு பயங்கரமான குளிர்ச்சி கிளம்பியது.
இசை உச்சத்தை அடைகிறது. திகிலூட்டும் பயங்கரமான ஒலி. பிரியா அலறல். நிலா ஓடு! காவ்யாவின் ஆவி திடீரென அர்ஜுனை நோக்கி பாய்ந்தது. அர்ஜுன் பயத்தில் அலறினான். அர்ஜுனின் பயங்கரமான அலறல், பொருட்களை தள்ளும் சத்தம். பின்னணியில் காவ்யாவின் கோபமான சிரிப்பு. பின்னர் சத்தம் மெதுவாக குறைகிறது. நிலா அறையிலிருந்து அலறிக்கொண்டு பிரியாவின் கையை பற்றி கொண்டாள். பிரியா நிலாவுடன் வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். வேகமாக ஓடும் காலடி சத்தம், மூச்சு வாங்கும் ஒலி. அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறியதும் வீட்டின் கதவுகள் தானாகவே மூடிக்கொண்டன. உள்ளே இருந்து அர்ஜுனின் அலறல் சத்தம் மங்கலாக கேட்டது. சத்தம் முழுவதுமாக நின்று ஒரு பயங்கரமான நிசப்தம் சூழ்ந்து கொள்கிறது. அந்த இரவுக்குப் பிறகு அந்த வீட்டின் கதவுகள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. யாரும் உள்ளே நுழையவில்லை. அர்ஜுன் என்ன ஆனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிரியா தன் மகள் நிலாவுடன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றாள். சில கதைகள் முடிவே இல்லாமல் இருக்கும். சில உண்மைகள் இருட்டிற்குள் புதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இருட்டிலும் ஒரு பலம் இருக்கும். நீதி தேடும் ஒரு ஆவியின் பலம். விடியாத அந்த இரவின் ரகசியம் இன்றும் அந்த பழைய பங்களாவில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லது பழிவாங்கும் தாகத்துடன் காத்திருக்கிறதா? தலைப்பு: கேரள குட்டிச்சாத்தான், உயிர் உலுக்கும் ரகசியம். கேரளாவின் பசுமையான கிராமத்தில் புதிதாக குடியேறும் தேவி பரமனின் பழைய களஞ்சிய அறையை பற்றி கிராம மக்கள் முணுமுணுப்பை கேட்கிறாள். அந்த அறை குட்டிச்சாத்தானால் வசிக்கப்படுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆரம்பத்தில் இதை வெறும் மூட நம்பிக்கை என்று நினைக்கும் தேவிக்கு அந்த அறையை சுற்றியும் அதன் உள்ளேயும் நடக்கும் விசித்திரமான திகிலூட்டும் சம்பவங்கள் அந்த அறையின் இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன. தனது நண்பன் ராஜனுடன் சேர்ந்து தேவி அந்த மர்மத்தை ஆராயும் போது குட்டிச்சாத்தான் என்ற அந்த அமானுஷ்ய சக்தி பரமனின் குடும்பத்திற்கும் தேவிக்கும் உள்ள ஒரு இருண்ட தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இறுதியாக குட்டிச்சாத்தான் தனது பயங்கரமான விலையை கேட்கும்போது அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதே இந்த கதை. பாகம் 1: அச்சுறுத்தும் களஞ்சிய அறையும் மெல்லிய எச்சரிக்கைகளும். மெல்லிய கேரள கிராமத்தின் இயற்கை ஒலிகள், பறவைகள் சத்தம், தூரத்தில் ஒரு கோயில் மணியோசை, தென்னை மரங்கள் அசையும் சத்தம். படிப்படியாக ஒருவித மெல்லிய சத்தமற்ற அமானுஷ்ய சத்தம் கலக்கிறது. சில கிராமங்கள் தங்கள் அழகியலால் நம்மை மயக்கும். ஆனால் சில கிராமங்களில் பசுமைக்கும் அமைதிக்கும் அடியில் தலைமுறைகளாக புதைக்கப்பட்ட ரகசியங்கள் உறங்கும். கேரளாவின் அடர்ந்த பசுமைக்கு நடுவில் அமைதியான ஒரு கிராமத்தில் அங்குதான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. ஒரு சாதாரணமாக தோன்றும் களஞ்சிய அறை. அதற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு பயங்கரமான சக்தி. பரமன் மெதுவாக ஆனால் அன்புடன், வாங்க தேவி, இங்க வந்து தங்க உங்களுக்கு சௌகரியமா இருக்குமான்னு தெரியல. இது ரொம்பவும் கிராமம். தேவி சிரிப்புடன், பரமன் அங்கிள், எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நகரத்து சத்தத்தை விட இந்த அமைதி ரொம்ப அழகா இருக்கு. உங்க வீடும் தோட்டமும் அருமையாயிருக்கு. தேவி தன் பாட்டி அம்மச்சியின் உடல் நலம் குன்றியதால் கேரளாவின் தொலைதூர கிராமத்தில் உள்ள பரமன் அங்கிளின் வீட்டில் தங்குவதற்கு வந்திருந்தாள். பரமன் ஒரு வயதான அமைதியான மனிதர். அவனது வீடு பாரம்பரிய கேரள பாணியில் கட்டப்பட்டு சுற்றிலும் பசுமையான தோட்டத்துடன் அழகாக இருந்தது. ஆனால் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த ஒரு பழைய பெரிய களஞ்சிய அறை தேவியின் கண்களை கவர்ந்தது. அதன் கதவு எப்போதும் பூட்டப்பட்டு தூசி படிந்து சாதாரணமாக தோன்றினாலும் கிராம மக்கள் அதை பற்றி ஒருவித பயத்துடனே பேசினர். சுற்றுப்புற ஒலி, பழைய கதவின் மெல்லிய கீச்சொலி, தூரத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம். தேவி பரமனிடம், அங்கிள், அந்த அறை மட்டும் ஏன் எப்பவும் பூட்டியிருக்கு? ஸ்டோர் ரூமா அது? பரமன் சற்று தயக்கத்துடன், ஆமாம் தேவி, அது ஒரு பழைய ஸ்டோர் ரூம் தான். அதுல எதுவும் இல்லை. அது எப்பவும் பூட்டியே இருக்கும். நீ அந்த பக்கம் போக வேண்டாம். பரமனின் குரலில் ஒருவித தவிர்க்கும் உணர்வு தெரிந்தது. தேவிக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. சில நாட்கள் கழித்து தேவி தனது நண்பன் ராஜனை சந்தித்தாள். ராஜன் நகரத்தில் இருந்து வந்தவன்,
எல்லாவற்றையும் பகுத்தறிவோடு அணுகுபவன். தேவி களஞ்சிய அறையை பற்றி ராஜனிடம் கூறினாள். சுற்றுப்புற ஒலி, ராஜன் மற்றும் தேவியின் சிரிப்பொலி. தூரத்தில் டீ கடையில் மக்கள் பேசும் சத்தம். ராஜன் சிரிப்புடன், என்ன தேவி, ஒரு ஸ்டோர் ரூமை பத்தி இவ்வளவு சொல்ற? எல்லா கிராமத்திலையும் பழைய வீடுகள்ல ஸ்டோர் ரூம் இருக்கும். அதுல என்ன மர்மம் இருக்க போகுது? தேவி, இல்லடா, பரமன் ஆங்கிள் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். கிராமத்து ஜனங்களும் அதை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு நாள் இரவு தேவி உறங்கிக் கொண்டிருந்தாள். வீட்டின் மற்ற பகுதிகள் அமைதியாக இருக்க களஞ்சிய அறையிலிருந்து மெல்லிய சத்தங்கள் கேட்டன. முதலில் அது எலி சத்தமாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அது ஒருவித மெல்லிய முணுமுணுப்பும் பின்னர் ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு போலவும் கேட்டது. களஞ்சிய அறையிலிருந்து ஒரு மெல்லிய உறுத்தும் கிசுகிசுப்பு, ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு, பின்னர் அது சட்டென நின்றுவிடுகிறது. மரப்பலகைகள் கீச்சொலிக்கும் சத்தம். தேவி படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுகிறாள். என்னது அது? அறையைச் சுற்றிலும் பார்க்கிறாள். சத்தம் களஞ்சிய அறையிலிருந்து வருவது போல தோன்றுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த சத்தங்கள் அதிகரித்தன. சில சமயம் களஞ்சிய அறையின் பூட்டப்பட்ட கதவுக்கு அருகில் ஒரு குளிர்ச்சியான காற்று வீசியது. தேவி கதவை நெருங்கி பார்க்க கதவின் பழைய பூட்டில் ஒருவித துர்ப்பிடித்த சிவப்பு நிறக்கரை படிந்திருந்தது. அது இரத்தம் போல தோன்றியது. சுற்றுப்புற ஒலி, கதவுக்கு அருகில் குளிர் காற்று வீசும் ஒலி, துருப்பிடித்த பூட்டின் மீது விரல் ஓடும் சத்தம். தேவி குரல் நடுங்குகிறது. என்னது இது? ரத்தம் மாதிரி இருக்கே. இந்த அறையில என்னதான் இருக்கு? கிராமத்து பெரியவர்கள், குறிப்பாக அம்மச்சி, தேவியிடம் களஞ்சிய அறையை பற்றி எச்சரித்தனர். அம்மச்சி மெதுவாக, தேவி குட்டி, நீ அந்த அறையை பத்தி யோசிக்க வேண்டாம். அது சும்மா ஒரு பழைய ரூம். அதுல எந்த மர்மமும் இல்ல. ஆனால் அம்மச்சியின் கண்களில் தெரிந்த பயம் தேவிக்கு மேலும் சந்தேகத்தை அளித்தது. ஒரு நாள் களஞ்சிய அறையின் கதவில் ஒரு சின்ன குழந்தையின் கைரேகை போல ஏதோ ஒன்று படிந்திருந்தது. அதைத் தொட்டதும் தேவியின் உடலில் ஒருவித சில்லென்ற உணர்வு பரவியது. அவள் அதிர்ச்சியில் கையை எடுத்தாள். தேவிக்கு தெரிந்தது, அந்த அறை வெறும் ஒரு களஞ்சிய அறை மட்டுமல்ல, அதற்குள் ஒரு இருண்ட ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒருவேளை கிராம மக்கள் பயப்படும் குட்டிச் சாத்தான் அதனுடன் தொடர்புடையதோ? கேள்விகள் அவளை அலைக்கழித்தன. மர்மமான ஆனால் சற்று பதட்டமான இசை உயர்கிறது. பின்னர் மெதுவாக அமைதியாகிறது. இறுதியாக ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பு அற்றுப்போகிறது. பாகம் 2. கிசுகிசுப்புகளும் எச்சரிக்கைகளும். மெல்லிய கேரள கிராமத்தின் இயற்கை ஒலிகள். அமானுஷ்ய கிசுகிசுப்பு ஒலி மீண்டும் எழும்புகிறது, சற்று தெளிவற்று. ஒருவித தாளத்துடன் கூடிய இருண்ட இசை. களஞ்சிய அறையைச் சுற்றியும் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகள் தேவியின் மனதை உறுத்தின. குறிப்பாக அந்த பூட்டில் படிந்திருந்த சிவப்பு நிறக் கரை அவளை மிகவும் பயமுறுத்தியது. இது வெறும் கற்பனை இல்லை என்பதை அவள் உறுதியாக நம்பினாள். அவளுக்கு தெரிந்த ஒரே நபர் அவள் நண்பன் ராஜன். அவனிடம் இதை பற்றி பேசினாள். தேவியின் அறையின் சத்தம், லேப்டாப் கீபோர்டு ஒலி. ராஜன் சிரிப்புடன், என்ன தேவி, ஒரு பழைய ரூமை பத்தி இவ்வளவு யோசிக்கிற? அதெல்லாம் சும்மா மனப்பிரமை. அந்த பூட்டுல துருப்பிடிச்சிருக்கும். தேவி சற்று கோபத்துடன், சிரிச்சாத ராஜன், நீ அங்க இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும். சத்தங்கள், குளிர்ச்சி, அந்த பொட்டு கரை, எல்லாமே நிஜம். பரமன் அங்கேளும் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். ராஜன் முதலில் நம்பவில்லை. ஆனால் தேவியின் முகத்தில் தெரிந்த அச்சத்தையும் அவளது உறுதியான வார்த்தைகளையும் கண்டதும் இந்த விஷயத்தில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்தான். இருவரும் சேர்ந்து அந்த களஞ்சிய அறையை பற்றியும் கிராமத்து மக்கள் பேசும் குட்டிச் சாத்தான் பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தனர். கிராமத்து பெரியவர்களிடம், குறிப்பாக அம்மச்சியிடம் அவர்கள் உண்மையை அறிய முயற்சித்தனர். கிராமத்து மக்கள் பேசும் சத்தம், ஒரு நாயின் குரைப்பு, அம்மச்சியின் வீட்டின் சத்தம். தேவி அம்மச்சியிடம், அம்மச்சி, இந்த களஞ்சிய அறைய பத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க என்னதான் இருக்கு? குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்களே. அம்மச்சி முகத்தில் பயம் படர குரல் நடுங்குகிறது. குட்டிச்சாத்தான், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை தேவி குட்டி. சில குடும்பங்கள்
பணத்துக்காக சக்தி வாய்ந்த மாந்திரீக சடங்குகள் செஞ்சு அமானுஷ்ய சக்திகளை வரவழைப்பாங்க. அதுதான் குட்டிச்சாத்தான். அதுக்கு நிறைய சக்தி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும், இரத்த விலை. அம்மச்சி தயக்கத்துடன் அந்த குட்டிச்சாத்தானை பற்றி விளக்கினாள். சில தலைமுறைகளுக்கு முன்பு பரமனின் மூதாதையர்கள் பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் ஒரு கொடூரமான சடங்கு செய்ததாகவும் அதில் குட்டிச்சாத்தானை வரவழைத்ததாகவும் கூறினார். அந்த சக்தி பரமனின் குடும்பத்தை பெரும் பணக்காரர்களாக்கியது. ஆனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் குட்டிச்சாத்தான் ஒரு விலையை கேட்டது. சில சமயம் ஒரு குடும்ப உறுப்பினர் காணாமல் போவார். சில சமயம் ஒரு மர்ம மரணம் நிகழும். இந்த களஞ்சிய அறைதான் அந்த குட்டிச்சாத்தானை மறைத்து வைத்திருக்கும் இடம். அம்மச்சியின் மெல்லிய நடுங்கும் குரல், ஒரு பயங்கரமான கிசுகிசுப்பு ஒலி, பழைய ஓலைச்சுவடிகள் புரட்டப்படும் சத்தம். ராஜன் குழப்பத்துடன், இரத்த விலையா? அப்போ பரமன் அங்கிள் ஏன் இதை மறைக்கிறார்? அம்மச்சி, பரமன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இந்த ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. குட்டிச்சாத்தான் எப்பவும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியே போகாது. அதுக்கு உயிர் வேணும், ரத்தம் வேணும். அம்மச்சி மேலும் பேச மறுத்தாள். அவள் கண்களில் ஆழமான பயம் தெரிந்தது. இதற்கிடையில் களஞ்சிய அறையில் அமானுஷ்ய நிகழ்வுகள் மேலும் தீவிரமடைந்தன. தேவியின் அறையில் இரவு நேரங்களில் உடைந்த மரப்பொம்மையின் சத்தம் கேட்பது அதிகரித்தது. அது ஒரு குழந்தை விளையாடுவது போல, பின்னர் பயங்கரமான அழுகையாக மாறியது. தேவியின் அறையின் சத்தம், ஒரு உடைந்த பொம்மையின் ஆடும் சத்தம், ஒரு குழந்தையின் சிரிப்பு, பின்னர் அது பயங்கரமான அழுகையாக மாறுகிறது. அறையின் வெப்பநிலை சட்டென குறைகிறது. தேவி குரல் நடுங்குகிறது. ராஜன், இது குட்டிச்சாத்தான். அதுக்கு நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ராஜன் பயத்தில் நடுங்குகிறான். தேவி, இனி இது விளையாட்டல்ல. நாம் இந்த அறையை திறக்க வேண்டும். அந்த குட்டிச்சாத்தான் அங்க என்னதான் செய்யுதுன்னு பார்க்கணும். குட்டிச்சாத்தான் தனது இருப்பை முழுமையாக வெளிப்படுத்த துடித்தது. அது வெறும் ஒரு கதை அல்ல. அங்கு ஒரு உயிர் உறைந்துள்ளது என்பதை தேவியும் ராஜனும் உணர்ந்தனர். ஆனால் அந்த அறைக்குள் என்ன காத்திருக்கிறது? அதை திறந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் அவர்களை அலைக்கழித்தன. அந்த அமானுஷ்ய சக்தி ஒரு இருண்ட ரகசியத்தை வெளிப்படுத்த துடித்தது. ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் அச்சுறுத்தும் விதமாக உயர்ந்து திடீரென நின்றுவிடுகிறது. பாகம் 3. கதவு திறக்கப்படல் மற்றும் அதிகரிக்கும் திகில். அடர்ந்த மர்மமான ஆனால் சற்று படபடப்பான இசை. பின்னணியில் மெல்லிய களஞ்சிய அறையின் சத்தம் ஒருவித தாளத்துடன். அம்மச்சியின் எச்சரிக்கையும் களஞ்சிய அறையில் அதிகரித்த அமானுஷ்ய நிகழ்வுகளும் தேவியையும் ராஜனையும் ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தின. அந்த அறையை திறப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று அறிந்திருந்தாலும் அதன் உள்ளே புதைந்திருக்கும் மர்மத்தை அறியும் ஆசை அவர்களை தூண்டியது. களஞ்சிய அறையின் பூட்டப்பட்ட கதவு அருகில் மெல்லிய படபடப்பு. தேவியும் ராஜனும் மெதுவாக கதவை நெருங்கும் சத்தம். தேவி குரல் நடுங்குகிறது. ராஜன், இதை திறக்கலாமா? அம்மச்சி எச்சரிச்சாங்களே. ராஜன் உறுதியுடன், பயப்படாத தேவி, நாம வெறும் உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவர்கள் களஞ்சிய அறையின் கதவை திறப்பதற்கான வழியை தேடினர். பரமன் எப்போதும் சாவியை தன் கையில் வைத்திருப்பார். ஒரு நாள் பரமன் இல்லாத போது ராஜன் சாமர்த்தியமாக சாவியை எடுத்து பூட்டை திறந்தான். பழைய இரும்பு பூட்டு ஒரு நீண்ட கீச்சொலியுடன் திறந்தது. ஒரு பழைய பூட்டு திறக்கும் பயங்கரமான கீச்சொலி. இரும்புச் சங்கிலிகள் தரையில் விழும் சத்தம். கதவு மெதுவாக பயங்கரமான ஒலியுடன் திறக்கிறது. தேவி பயத்தில் மூச்சு விடுகிறாள். ஓ கடவுளே! களஞ்சிய அறைக்குள் நுழைந்ததும் ஒருவித உறைந்த குளிர்ச்சி அவர்களை சூழ்ந்தது. அறையின் உள்ளே பல நூற்றாண்டுகளாக வெளிச்சமே படாதது போல அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. தூசி படிந்த பயன்படுத்தப்படாத பொருட்கள் சிதறி கிடந்தன. ஆனால் அறையின் நடுவில் அவர்கள் அதை கண்டனர். ஒரு பழைய மரப்பலகைகள், கீச்சொலிக்கும் சத்தம், அறையின் இருண்ட அமைதி, ஒரு மெல்லிய உலர்ந்த வாடை. ராஜன் ஃபிளாஷ் லைட்டை அடித்தபடி குரல் நடுங்குகிறது. என்னது இது? அறையின் நடுவில் தரையில் ஒரு பெரிய பழைய மரத்தாலான கூண்டு இருந்தது. கூண்டின் உள்ளே காய்ந்த சடங்குகள் செய்ததற்கான அடையாளங்கள்,
பழைய ஓலைச்சுவடிகள் மற்றும் சில அமானுஷ்ய சின்னங்கள் வரையப்பட்டிருந்தன. கூண்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய உலர்ந்த கிணறு போல ஒரு பயங்கரமான குழி இருந்தது. அதிலிருந்து ஒருவித சில்லென்ற காற்று வீசியது. கூண்டின் மரக்கட்டைகள் கீச்சொலிக்கும் சத்தம், ஒரு மெல்லிய உறைந்த காற்று குழியிலிருந்து வீசும் சத்தம், பழைய சடங்குகளின் மனத்தை வெளிப்படுத்தும் ஒலி. தேவி குரல் நடுங்குகிறது. இது சும்மா ஒரு ஸ்டோர் ரூம் இல்ல ராஜன். இங்க ஏதோ பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. அவர்கள் கூண்டையும் குழிவையும் ஆராய்ந்தனர். அப்போதுதான் குழிவின் அடிப்பகுதியில் ஒரு பழைய உடைந்த மரப்பெட்டி தெரிந்தது. பெட்டிக்குள் ஒரு பழைய புகைப்படம். அதில் பரமனின் மூதாதையர்கள் அதே அறையில் ஒரு விசித்திரமான சடங்கு செய்யும் காட்சி. அந்த புகைப்படத்தின் நடுவில் ஒரு சின்ன குழந்தையின் உருவம் அச்சத்துடன். ஒரு பழைய பெட்டி திறக்கும் சத்தம், ஒரு பழைய புகைப்படம் கையாளப்படும் சத்தம், ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகை. ராஜன் புகைப்படத்தை பார்த்தபடி, ஆனந்த், இங்க பாரு, இது பரமன் குடும்பம். அவங்க ஏதோ சடங்கு செய்யறாங்க. அந்த தருணத்திலிருந்து குட்டிச்சாத்தானின் சக்தி முழுமையாக வெளிப்படத் தொடங்கியது. களஞ்சிய அறையின் கதவுகள் தானாகவே பயங்கரமான சத்தத்துடன் மூடிக்கொண்டன. மின் விளக்குகள் தானாகவே அணைந்து எரிந்தன. அறை முழுவதும் ஒருவித பயங்கரமான குளிர்ச்சி பரவியது. கதவுகள் பயங்கரமான சத்தத்துடன் மூடும் ஒலி. மின் விளக்குகள் கிளிக், ஆஃப், ஆன் ஆகும் சத்தம். அறை முழுவதும் வெப்பநிலை அதிரடியாக குறைகிறது. ஒரு பயங்கரமான கோபமான குழந்தையின் சிரிப்பு. மரப்பலகைகள் வேகமாக ஆடி உடையும் சத்தம். தேவி பயத்தில் அலறுகிறாள். ராஜன், நாம இங்க மாட்டிக்கிட்டோம். ராஜன் பயத்தில் நடுங்குகிறான். குட்டிச்சாத்தான், அது நம்மள வெளியே விடாது. களஞ்சிய அறைக்குள் சிக்கிய தேவியும் ராஜனும் அந்த அமானுஷ்ய சக்தியின் முழு கோபத்தையும் நேரடியாக அனுபவித்தனர். அறையின் சுவர்கள் முழுவதும் குட்டிச்சாத்தானின் பயங்கரமான சின்னங்கள் தானாகவே தோன்றின. அந்த குட்டிச்சாத்தான் வெறும் ஒரு சக்தி அல்ல, அது ஒரு உயிர். அந்த குழந்தையின் ஆவி. அது பணத்திற்காக பலியிடப்பட்ட குழந்தை. அது களஞ்சிய அறையை விட்டு வெளியேறவில்லை. அது அறையின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு மரத்திலும் பரவி இந்த அறையை ஒரு உயிருள்ள திகிலூட்டும் சிறையாக மாற்றியிருந்தது. இந்த அறையிலிருந்து தப்பிப்பது எப்படி? இந்த கேள்விகள் அவர்களை அச்சுறுத்தின. பயங்கரமான உச்சக்கட்ட பதட்டமான இசை உயர்கிறது. ஒரு குழந்தையின் அலறல் அச்சுறுத்தும் விதமாக உயர்ந்து திடீரென நின்றுவிடுகிறது. இறுதியாக ஒரு பயங்கரமான சிரிப்பு ஒலிக்கிறது. பாகம் 4. பரமனின் சூழ்ச்சியும் இரத்த சாபமும். தீவிரமான, மர்மமான, ஆனால் சற்று துரிதமான இசை. பின்னணியில் குழந்தையின் மெல்லிய அழுகை. களஞ்சிய அறையின் உள்ளே சிக்கிய தேவியும் ராஜனும் குட்டிச்சாத்தானின் முழு கோபத்தையும் நேரடியாக அனுபவித்தனர். அறையின் ஒவ்வொரு பொருளும் அவர்களை அச்சுறுத்தியது. அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு பெரும் திருப்பம் காத்திருந்தது. குட்டிச்சாத்தானை இந்த அறைக்குள் கொண்டு வந்த பரமனின் மூதாதையர்கள் அதை வெளியேற விடாமல் தங்களுக்காக செல்வத்தை பெற பயன்படுத்தியிருந்தனர். ஆனால் குட்டிச்சாத்தான் ஒரு விலையை கேட்டது. அது பரமன் குடும்பத்தில் உள்ள இரத்த பந்தம். அறை முழுவதும் பொருட்கள் சிதறி விழும் சத்தம். ராஜனின் பயம் கலந்த முணுமுணுப்பு. ராஜன் குரல் நடுங்குகிறது. தேவி, இது குட்டிச்சாத்தான். இது நம்மள கொல்ல முயற்சிக்குது. தேவி பயத்தில் நடுங்குகிறாள். ஆமா, ஆனா இது ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு? அப்போதுதான் அம்மச்சியின் குரல் வெளியே கேட்டது. அவள் களஞ்சிய அறைக்கு வெளியே வந்து நின்றாள். அவள் கண்களில் ஒருவித சோகம் தெரிந்தது. அம்மச்சியின் மெல்லிய ஆனால் தெளிவான குரல். பயங்கரமான காற்றின் சத்தம். அம்மச்சி குரல் நடுங்குகிறது. தேவி குட்டி, நீ அந்த அறையிலிருந்து வெளியே வரக்கூடாது. குட்டிச்சாத்தான் நீங்க உள்ள இருக்கிறதால ரொம்ப பலமாயிடுச்சு. பரமன் குடும்பத்துல ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பலி கொடுக்கணும். இரத்த பலி. இல்லனா குட்டிச்சாத்தான் குடும்பத்தையே அழிச்சிடும். அம்மச்சியின் வார்த்தைகள் அவர்களை உலுக்கின. பரமனின் குடும்பத்தினர் குட்டிச்சாத்தானுக்கு செல்வத்திற்காக மனித பலி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கூண்டில் பலியிடப்பட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தை பரமனின் மூதாதையரில் ஒருவரின் குழந்தை. இந்த களஞ்சிய அறை குட்டிச்சாத்தானின் சிறை மட்டுமல்ல, அதன் பலிபீடமும் கூட.
சுற்றுப்புற ஒலி, பயங்கரமான குழந்தை அலறல், ஒருவித கொடூரமான சடங்கு சத்தம். ராஜன் குழப்பத்துடன், பலியா? யாருக்கு பலி கொடுத்தாங்க? அம்மச்சி மெதுவாக, பரமன் குடும்பத்துல ஒரு தலைமுறைக்கு ஒருத்தர். பரமனுக்கு முன்னாடி அவங்க சகோதரி பலியானாங்க. இப்போது அம்மச்சி தேவியை பார்க்கிறாள். அவள் கண்களில் நீர் வழிகிறது. தேவி குட்டி, நீ பரமனுக்கு தூரத்து சொந்தம். பரமனுக்கு நேரடி வாரிசு இல்லை. குட்டிச்சாத்தான் அடுத்த பலியா உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கு. தேவியின் உடலை ஒருவித பயங்கரமான குளிர்ச்சி சூழ்ந்தது. அவள் பரமனின் இரத்த உறவு என்பதையும் அவள்தான் அடுத்த பலி என்பதையும் உணர்ந்தாள். பரமன் குட்டிச்சாத்தானை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அவன் தேவியை களஞ்சிய அறைக்குள் சிக்க வைப்பதன் மூலம் குட்டிச்சாத்தானின் விலையை தேவியின் மூலம் செலுத்த முயற்சித்திருக்கிறான். ராஜன் ஆதித்யாவின் மீது கோபம் கொண்டான். பரமனின் பயங்கரமான சிரிப்பு, ராஜனின் கோபமான குரல். ராஜன் கோபத்துடன் அலறுகிறான். பரமன், நீ ஒரு கொலையாளி. நீ உன் குடும்பத்துக்காக ஒரு குழந்தைய பலி கொடுத்தியா? அந்த களஞ்சிய அறைக்குள் குட்டிச்சாத்தான் முழுமையாக வெளிப்படத் தொடங்கியது. அது ஒரு சின்ன குழந்தையின் ஆவியாக பயங்கரமான கோபத்துடன் தேவியின் மீது பாய்ந்தது. ராஜன் தேவியை காப்பாற்ற முயற்சித்தான். ஆனால் குட்டிச்சாத்தான் அவனை தடுத்தது. உச்சக்கட்ட பயங்கரமான திகிலூட்டும் இசை, ஒரு குழந்தையின் அலறல், ஒரு பெண்ணின் பயங்கரமான ஓலம். குட்டிச்சாத்தான் குழந்தையின் குரலில், ஆனால் பயங்கரமாக, ரத்தம், ரத்தம், பலி வேண்டும், ரத்தம் வேண்டும். பரமன் வெளியே நின்று தேவி குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்குவதை வெறித்தனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் குடும்பத்தை குட்டிச்சாத்தானின் சாபத்திலிருந்து காப்பாற்ற தேவியை பலியாக்கத் துணிந்தான். ராஜன் தேவியை காப்பாற்ற எந்த வழியும் இல்லாமல் தவித்தான். அந்த களஞ்சிய அறை ஒரு மரணப் பொறியாக மாறியது. அந்த குட்டிச்சாத்தான் தனது நீண்ட கால பலியை பெறத் துடித்தது. பரமனின் வெறித்தனமான சிரிப்புடன் இறுதியாக ஒரு குழந்தையின் அலறல் மட்டும் காற்றில் கலக்கிறது. பாகம் 5. இரத்த சடங்கும் துயரமான விலையும். களஞ்சிய அறைக்குள் தேவியும் ராஜனும் குட்டிச்சாத்தானின் நேரடி பிடியில் சிக்கியிருந்தனர். பரமன் வெளியே நின்று தன் குடும்பத்தின் ரகசியத்தை பாதுகாப்பதற்காக தேவியை பலியாக்கத் துணிந்தான். குட்டிச்சாத்தான் தனது இரத்தப் பலிக்காக தேவியின் மீது பாய்ந்தது. அறை முழுவதும் பொருட்கள் பயங்கரமாக அதிர்ந்து விழும் சத்தம். ராஜனின் பயம் கலந்த முணுமுணுப்பு. தேவி அலறுகிறாள். ராஜன், என்னை காப்பாத்து. ராஜன் குரல் நடுங்குகிறது. தேவி, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. குட்டிச்சாத்தான் தேவியின் அருகில் வந்து அவளது மனதை பயமுறுத்தத் தொடங்கியது. தேவியின் கண்களுக்கு முன்னால் குட்டிச்சாத்தானுக்கு பலியான பரமனின் மூதாதையர்களின் பயங்கரமான மரணங்கள், இரத்தக் காட்சிகள் தோன்றின. தேவியின் மனம் பயத்தில் சிதைந்தது. தேவியின் மனதிற்குள் பயங்கரமான குரல்கள் கேட்கும் ஒலி, ஒரு குழந்தையின் பயங்கரமான அழுகை. குட்டிச்சாத்தான் குழந்தையின் குரலில், ஆனால் பயங்கரமாக, நீதான் பலி, ரத்தம், ரத்தம் வேண்டும். ராஜன் தன் கடைசி முயற்சியாக களஞ்சிய அறையின் சுவரில் இருந்த பழைய மாந்திரீக சின்னங்களை உடைக்க முயன்றான். அந்த சின்னங்கள்தான் குட்டிச்சாத்தானின் சக்தியை கட்டுப்படுத்தியிருந்தன. அவற்றை உடைத்தால் குட்டிச்சாத்தான் பலவீனமடையலாம் என்று அவன் நினைத்தான். ராஜன் சுவரில் உள்ள சின்னங்களை உடைக்க முயலும் சத்தம், கல்லு உடையும் சத்தம், குட்டிச்சாத்தானின் கோபமான அலறல். குட்டிச்சாத்தான் கோபத்துடன், என் சக்தி, தொடாதே. ராஜன் ஒரு சின்னத்தை உடைத்தபோது குட்டிச்சாத்தானின் சக்தி ஒரு கணம் தளர்ந்தது. தேவிக்கு தப்பிக்கும் ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் குட்டிச்சாத்தான் மீண்டும் தனது முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டது. பரமன் களஞ்சிய அறையின் கதவை மேலும் இறுக்கமாக மூடினான். உள்ளே இருந்து எவரும் வெளியேறாதவாறு பார்த்து கொண்டான். குட்டிச்சாத்தானின் கோபமான அலறல், கதவு மேலும் இறுக்கமாக பூட்டும் சத்தம். ராஜன் நடுங்கும் குரலில், தேவி, வெளியே போ. ராஜன் தேவியை காப்பாற்ற தன் உயிரையும் துணிந்து குட்டிச்சாத்தானை திசை திருப்ப முயன்றான். அவன் குட்டிச்சாத்தானின் மீது பாய்ந்தான். ஒரு பயங்கரமான சண்டை நிகழ்ந்தது. ஆனால் குட்டிச்சாத்தான் மனித சக்தியை விட மிக மிக சக்தி வாய்ந்தது. ராஜன் குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்கினான்.
சுற்றுப்புற ஒலி, ராஜன் மற்றும் குட்டிச்சாத்தானின் மோதல் சத்தம், ராஜனின் அலறல், ஒரு மனித எலும்பு உடையும் சத்தம். தேவி கதறுகிறாள். ராஜன். குட்டிச்சாத்தான் ராஜனை ஒரு மூலையில் எறிந்துவிட்டு மீண்டும் தேவியின் மீது பாய்ந்தது. தேவிக்கு வேறு வழியில்லை. அவள் தனது குடும்பத்தை காப்பாற்ற, ராஜனை காப்பாற்ற குட்டிச்சாத்தானுடன் மோத முடிவு செய்தாள். அவளுக்கு தெரிந்த ஒரே வழி குட்டிச்சாத்தானின் விலையாக தன்னை முன்வைப்பது. ஆனால் அது ஒருபோதும் எளிதாக இருக்கப் போவதில்லை. தேவியின் பயங்கரமான அலறல். அடுத்த சில நிமிடங்கள் களஞ்சி அறைக்குள் ஒரு பயங்கரமான இரத்த களரி நடந்தது. தேவி குட்டிச்சாத்தானின் பிடியில் சிக்கினாள். அவள் உடல் வலித்தது. மனது பயத்தில் உறைந்தது. குட்டிச்சாத்தான் தேவியின் உடலுக்குள் நுழைய முயற்சித்தது. அதன் இரத்த விலை, அது தேவியின் உயிர் மட்டுமல்ல, அவளது ஆன்மாவும் கூட. குட்டிச்சாத்தான் தேவியின் உடலுக்குள் நுழையும் பயங்கரமான ஒலி, தேவியின் உடல் நடுங்கும் சத்தம், ஒரு குழந்தையின் அலறல். பின்னர் அது பயங்கரமான சிரிப்பாக மாறுகிறது. பரமனின் வெறித்தனமான சிரிப்பு. பரமன் வெளியே இருந்து வெறித்தனமான சிரிப்புடன், ஹா ஹா ஹா, என் குடும்பம் தப்பிச்சுடுச்சு, என் குடும்பம் தப்பிச்சுடுச்சு. பரமனின் சிரிப்பு பயங்கரமான அலறலாக மாறியது. அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றியதாக நினைத்திருந்தான். ஆனால் அவன் அறியவில்லை, குட்டிச்சாத்தான் தேவியின் ஆன்மாவை முழுமையாக கைப்பற்றியது. தேவியின் உடல் குட்டிச்சாத்தானின் புதிய உருவமாக மாறியது. அது வெறும் தேவியின் உடலாக தெரியவில்லை. அதன் கண்களில் குட்டிச்சாத்தானின் பயங்கரமான வெளிச்சம் தெரிந்தது. ஒரு பயங்கரமான கொடூரமான குழந்தை சிரிப்பு. பரமனின் அலறல் திடீரென நின்று போகிறது. அடுத்த நாள் கிராம மக்கள் களஞ்சிய அறையை திறந்தனர். உள்ளே ராஜன் உயிரற்று கிடந்தான். தேவி காணாமல் போயிருந்தாள். ஆனால் அறையின் ஒரு மூலையில் பரமன் பைத்தியம் பிடித்தது போல ஒரு குழந்தையைப் போல குனிந்து உட்கார்ந்திருந்தான். அவன் கண்களில் உயிர் இல்லை. குட்டிச்சாத்தான் அவனையும் கைப்பற்றி இருந்தது. கிராம மக்களின் குழப்பமான சத்தம், பயங்கரமான அமைதி. அந்த களஞ்சிய அறை நிரந்தரமாக மூடப்பட்டது. பரமனின் வீடு கைவிடப்பட்டது. குட்டிச்சாத்தான் இப்போது கிராமம் முழுவதும் பரவியது. அதன் நோக்கம் பணமல்ல, அது இரத்தம், அது ஆன்மா. கேரளாவின் அந்த அமைதியான கிராமத்தில் குட்டிச்சாத்தான் இன்றும் அலையறுத்து வருகிறது. அதன் வருகை ஒரு ரகசியமாக தொடர்கிறது. சில ரகசியங்கள் வெளிப்படாமல் இருப்பதே நல்லது. சில சாபங்கள், அவை முடிவடையாது. இறுதியாக ஒரு சின்ன குழந்தையின் திகிலூட்டும் சிரிப்பு காற்றில் கலக்கிறது. பின்னர் அதுவும் மெதுவாக மறைந்து போகிறது. தலைப்பு: அமானுஷ்ய போட்டி. பலி கேட்கும் ஆவி. பயம் ஒரு கேளிக்கை. ஃபியர் இஸ் என்டர்டெயின்மெண்ட். இதுதான் நிழல் உலக சாகசங்கள், ஷேடோ வேர்ல்ட் அட்வென்ச்சர்ஸ் என்ற புதிய ரியாலிட்டி ஷோவின் விளம்பர வாசகம். ஆந்திர பிரதேசத்தின் ஒரு புகழ்பெற்ற ஆனால் சாபம் நிறைந்த பழைய அரண்மனையில் நடக்கும் இந்த ஷோவில் 6 துணிச்சலான போட்டியாளர்கள் பங்கேற்கிறார்கள். பெரிய பணப்பரிசை வெல்லும் ஆசையுடன் வரும் அவர்களுக்கு தெரியாது, இந்த அரண்மனையின் உண்மையான உரிமையாளர் ஒரு பழிவாங்கும் ஆவி. நிகழ்ச்சி தொடங்கி மர்மமான விபத்துகள் நிகழும்போது போட்டியை நடத்தும் இயக்குனர்கள் கூட நடுங்குகிறார்கள். ஒரு போட்டியாளர் காணாமல் போகிறார். அடுத்தவர் பயங்கரமான முறையில் இறக்கிறார். போட்டியாளர்கள் ஒருவரையொருவர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள். இது வெறும் ஷோவா அல்லது ஒரு திகிலூட்டும் நிஜமா? அவர்கள் யார்? அந்த ஆவி எதற்காக பழிவாங்குகிறது என்பதை கண்டுபிடித்து உயிர் தப்பிக்க வேண்டும். பாகம் 1. நிழல் உலக சாகசங்கள். பரபரப்பான ஸ்டுடியோ இசை. ஒரு ரியாலிட்டி ஷோவின் துவக்க அறிவிப்பு. கைதட்டல்கள். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் உற்சாகமான குரல். வணக்கம், நான் உங்கள் சாகச பிரியன். இது இந்தியாவின் மிகப்பெரிய, மிக திகிலூட்டும் ரியாலிட்டி ஷோ, நிழல் உலக சாகசங்கள். பயம் ஒரு கேளிக்கை என்பதை நிரூபிக்க 6 துணிச்சலான போட்டியாளர்கள் ஆந்திர பிரதேசத்தின் பழம்பெரும் ஆனால் சாபம் நிறைந்த சித்தூர் அரண்மனைக்கு வந்திருக்கிறார்கள். தூரத்தில் இடி இடிக்கும் ஒலி, மர்மமான காற்று வீசும் ஒலி. அருண் தன்னம்பிக்கையுடன்,
மைக் முன் நான் அருண், ஒரு ஆவணப்பட தயாரிப்பாளன். இந்த ஷோ வெறும் போலியான பயம்தான் என்று நிரூபிக்க வந்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் உண்மையை பதிவு செய்வேன். பிரியா சவால் விடும் குரல். ஹாய் கைஸ், நான் பிரியா, யூடியூபர். பேய் எல்லாம் சும்மான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அரண்மனையில என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். பணப்பரிசுதான் என் இலக்கு. விமல் கம்பீரமாக. கட்டுப்பாட்டு அறையில் மைக் வழியாக, போட்டியாளர்களே வரவேற்கிறோம். இது சித்தூர் அரண்மனை. இதன் ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கதை உண்டு. உங்கள் பணி 7 நாட்கள் இந்த அரண்மனையில் தாக்குப்பிடிப்பது. வெற்றியாளருக்கு 1 கோடி ரூபாய். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த அரண்மனை சில நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு கொடுமையான மன்னனால் ஆளப்பட்டது. அவனின் ஆவி இன்றும் இங்கு அலைகிறது என்று கதை உண்டு. கவனமாக இருங்கள். கேமரா லென்ஸ் ஜூம் செய்யும் ஒலி, போட்டியாளர்கள் அரண்மனைக்குள் நுழையும் காலடி சத்தம். சித்தூர் அரண்மனையின் கதவுகள் மெதுவாக திறந்தன. உள்ளே நூற்றாண்டுகளின் தூசி படிந்த சுவர்கள், இருண்ட அறைகள் மற்றும் ஒருவித குளிர்ச்சியான அமைதி நிலவியது. போட்டியாளர்கள் தங்கள் அறைகளை தேர்வு செய்யத் தொடங்கினர். மீரா பயந்து குரல் நடுங்குகிறது. சந்தோஷப்பட்டுக் கொண்டு, இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் மனசு சரியில்லைன்னு சொல்லுது. இங்க ஏதோ இருக்கு. சந்தோஷ் சிரிப்புடன், பயப்படாத மீரா, இதெல்லாம் ஷோவுக்காக. ஒருவேளை அவங்கதான் எங்கேயாவது கயிறு கட்டி தொங்க விட்டு பயமுறுத்துவாங்க. ஒரு பழைய கதவு தானாக மூடும் ஒலி, ஒரு பெண்ணின் மெல்லிய அழுகை சத்தம். தூரத்தில் அருண் ஆச்சரியத்துடன், என்னது அது கேட்டீங்களா? ஒரு சத்தம். பிரியா தன் கேமராவை ஆன் செய்கிறாள். சத்தம் மாதிரிதான் இருக்கு. இருங்க, ரெக்கார்ட் பண்றேன். விமல் கட்டுப்பாட்டு அறையில் பதட்டத்துடன், என்ன சத்தம் அது? நம்ம ஆட்கள் யாராவது இருக்காங்களா அங்கே? யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே. முதல் இரவு அமைதியாக இருக்கவில்லை. அரண்மனையின் ஒரு மூலையில் இருந்து வினோதமான சத்தங்கள் வரத் தொடங்கின. விளக்குகள் தானாக அணைந்தன, பொருட்கள் நகர்ந்தன. போட்டியாளர்கள் பயந்தனர், ஆனால் அதை ஷோவின் ஒரு பகுதியாகவே கருதினர். ஆனால் அடுத்த நாள் காலை ஒரு போட்டியாளர் காணாமல் போனார். சந்தோஷ். ஒரு பயங்கரமான அலறிய சத்தம். பிறகு ஒரு திடீர் அமைதி. பிரியா அலறுகிறாள். சந்தோஷ், சந்தோஷ் எங்க? அவனோட ரூம் காலியா இருக்கு. அருண் பதட்டத்துடன், இதெல்லாம் வெறும் ஷோவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ உண்மையானது. மர்மமான ஆவி. கரகரவென்று பயமுறுத்தும் குரல். என் அரண்மனை, என் சாபம், நீங்கள் பலி. ஒரு பழைய அலாரம் ஒலிக்கும். பிறகு மெதுவாக மறைந்து ஒரு பயங்கரமான அமைதி நீடிக்கிறது. பாகம் 2, முதல் பலி. போட்டியாளர்களின் பதட்டமான பேச்சு, விமலின் கடுமையான குரல், காற்று வீசும் ஒலி. சந்தோஷ் காணாமல் போனது அரண்மனை முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. விமல் நிகழ்ச்சியின் இயக்குனர். இது ஒரு விளம்பர யுக்தி என்று வெளியே சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் நடுங்கினார். பாதுகாப்பு கேமராக்களில் எந்த தடயமும் இல்லை. சந்தோஷ் மறைந்தது எப்படி? விமல் கோபமாக, இது என்ன நாடகம்? சந்தோஷ், எங்க? இது ஷோவின் ஒரு பகுதி என்றால் இதை நிறுத்த வேண்டும். என் அனுமதியில்லாமல் யாரும் இப்படி செய்யக்கூடாது. அருண், விமல் சார், கேமரா பதிவுகளை பாருங்க. அவன் காணாம போனது இயற்கைக்கு மாறானது. இங்கே ஏதோ இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? பிரியா குரல் நடுங்குகிறது. சந்தோஷ் என்னோட ரூமுக்கு பக்கத்துல தான் இருந்தான். எந்த சத்தமும் கேட்கல. இது எப்படி முடியும்? மீரா அழுகையுடன், நான் சொன்னேன்ல, இந்த அரண்மனை சாபமானது. இங்க ஒரு ஆவி இருக்கு. அதுதான் சந்தோஷை எடுத்துடுச்சு. ஒரு மர ஜன்னல் பலமாக அடித்து மூடிக்கொள்ளும் ஒலி. தூரத்தில் மீண்டும் மெல்லிய அழுகை சத்தம். போட்டியாளர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டனர். சிலர் மீராவை கேலி செய்தனர், சிலர் அருணின் பேச்சை கேட்டனர். இந்த குழப்பத்திற்கிடையே விமல் உள்ளூர் கிராம மக்களிடம் அரண்மனையை பற்றி விசாரிக்க சில ஊழியர்களை அனுப்பினார். அவர்களுக்கு கிடைத்த பதில் அதிர்ச்சியூட்டியது. பழைய கிராமத்து சூழல், தூரத்தில் நாய்கள் குரைக்கும் ஒலி, லட்சுமி பாட்டியின் இருமல். ஊழியர் நடுங்கும் குரலில், லட்சுமி பாட்டி, இந்த அரண்மனையில என்னதான் இருக்கு? ஒருத்தன் காணாம போயிட்டான். லட்சுமி பாட்டி மெதுவான ஆனால் உறுதியான குரல், இருமலுடன். சித்தூர் அரண்மனை, அது ஒரு பெண்ணோட ரத்தத்தால கட்டப்பட்டது. ராணி துர்காதேவி.
அவளை மன்னன் துரோகம் செஞ்சு கொன்னுட்டான். அவளோட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. தன்னோட ராஜ்யத்தை அவ திரும்பி கேக்குறா. அவளோட பழிவாங்கல் இன்னும் முடியல. அவ பலி கேக்குறா. அதுதான் யமதூதன் ஆவி. ஒரு திடீர் பலத்த காற்று வீசும் ஒலி, லட்சுமி பாட்டியின் குரல். பயத்தில் உறைந்து போகிறது. இந்த தகவல் விமலை மேலும் கலங்கடித்தது. அவர் போட்டியாளர்களை எச்சரித்தார். ஆனால் பயம் ஏற்கனவே அரண்மனையை ஆட்கொண்டிருந்தது. அன்று இரவு பீரியா தனது யூடியூப் வீடியோவுக்காக அரண்மனையின் இருண்ட பகுதிகளை ஆராய்ந்தாள். அவளுக்கு தெரியாது அவள் தனியாக இல்லை என்று. சத்தம், பிரியாவின் கேமரா ஆன் ஆகும் ஒலி, மெதுவான காலடி சத்தம், வினோதமான நிழல் நகரும் ஒலி. பிரியா குரலில் உற்சாகம், ஆனால் கொஞ்சம் பயம். கேமராவில், ஓகே கைஸ், இப்போ நாம அரண்மனையோட ரொம்ப இருண்ட பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதோ சத்தம் கேக்குது. பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு. திடீரென விளக்குகள் அணைந்து ஒளிரும். ஒரு மர அலமாரி தானாக திறக்கும். உள்ளே இருந்து ஏதோ விழும் ஒலி. பிரியா அலறுகிறாள். ஆ, என்னது இது? மர்மமான ஆவி முணுமுணுக்கிறது அருகில். நீயும் என் பலி. ஒரு பயங்கரமான இழுக்கும் ஒலி. பிரியாவின் அலறல் மெதுவாக குறைந்து மறைகிறது. பிறகு அவள் கேமரா கீழே விழும் ஒலி. தொடர்ந்து சத்தம். அருண் தூரத்தில் இருந்து. பிரியா, பிரியா, என்ன சத்தம் அது? கேமரா விழுந்த சத்தம். பிறகு ஒரு அமைதியான ஆனால் பயங்கரமான கிசுகிசுக்கும் ஒலி. பிரியா காணாமல் போனாள். அவளது கேமரா வெறுமனே தரையில் கிடந்தது. அதில் கடைசி பதிவு, ஒரு பயங்கரமான நிழல் அவளை இழுத்துச் செல்வது. இது ஒரு ஷோ அல்ல, இது ஒரு திகிலூட்டும் நிஜம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். பயம் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் வியாபித்திருந்தது. அடுத்தது யார்? தூரத்தில் ஒரு பெண்ணின் அழுகை சத்தம், இடி இடிக்கும் ஒலி, மர்மமான ஆவியின் சிரிப்பு. பாகம் 3. துரோகத்தின் நிழல். போட்டியாளர்கள் மற்றும் விமலின் பதட்டமான குரல்கள், அலறும் ஒலி, பீதியடைந்த சூழ்நிலை. பிரியா காணாமல் போனதும் விமல் ஷோவை நிறுத்த உத்தரவிட்டார். ஆனால் அரண்மனையின் கதவுகள் மூடிக்கொண்டன. யாரும் வெளியேற முடியவில்லை. அவர்கள் சிக்கிக் கொண்டனர். இது ஒரு திகிலூட்டும் சாகசமாக மாறியது. விமல் கதவை திறந்து இழுக்கிறான். குரலில் பயம். என்ன இது? கதவுகள் ஏன் திறக்கல? செக்யூரிட்டி எங்க? அருண் சுற்றிலும் பார்க்கிறான். விமல் சார், ஷோவை இப்போ நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். நாம தான் அடுத்த போட்டியாளர்கள். மீரா முழங்காலிட்டு அழுகிறாள். நான் சொன்னேன்ல, இங்கே யாரும் தப்பிக்க முடியாது. ஆவி நம்மை விடாது. சந்தோஷ் திடீரென திரும்பி வந்து களைப்புடன், குரல் பயத்தில், நான் தான் சந்தோஷ். என்னை அது இழுத்துட்டு போச்சு. எல்லோரும் திகைத்து சந்தோஷை பார்க்கும் ஒலி. பிரியா நம்ப முடியாமல், சந்தோஷ், நீ உயிருடன் இருக்கிறாயா? உனக்கு என்ன ஆச்சு? சந்தோஷ் குரல் நடுங்குகிறது. அது ராணி துர்காதேவி. ஒரு இருண்ட அறையில என்னை பூட்டி வச்சிடுச்சு. அங்கே ரத்தம், எலும்புகள். என்னை தின்னுடும்னு பயந்தேன். ஒரு வழி இருந்துச்சு, ஒரு சின்ன ஓட்டை. நான் தப்பிச்சிட்டேன். அருண் ஆழ்ந்த யோசனையில், சந்தோஷ், உன்னோட உடம்புல காயங்கள் இல்ல. நீ சொல்றது நம்ப முடியல. சந்தோஷ் கோபமாக, நான் ஏன் பொய் சொல்லணும்? நீங்க நம்பலனா என்ன? வினோதமான காற்றின் ஒலி, ஒரு மெல்லிய கிசுகிசுக்கும் குரல். சந்தோஷின் பின்னாலிருந்து வருவது போல. சந்தோஷின் வருகை போட்டியாளர்களை குழப்பியது. அவன் உயிருடன் இருக்கிறானா அல்லது ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறானா? போட்டியாளர்கள் ஒருவரையொருவர் சந்தேகப்படத் தொடங்கினர். இந்த குழப்பத்திற்கு நடுவே மீரா அரண்மனையின் பழைய வரைபடங்களை கண்டுபிடித்தாள். பழைய காகிதங்கள் புரட்டும் ஒலி, மீராவின் மெல்லிய முணுமுணுப்பு. மீரா, இதோ இந்த வரைபடத்துல ஒரு ரகசிய அறை இருக்கு. இந்த அறையில தான் ராணி துர்காதேவியை மன்னன் கொன்னான். அங்கேதான் அவளோட ஆத்மா இன்னும் சிக்கி இருக்கு. அதுதான் ராணி துர்காதேவியின் சமாதி. அருண், நாம் அங்கேதான் போகணும். அந்த ஆவிக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அமைதியை கொடுக்கணும். விமல் பயத்துடன், இல்ல, நாம இங்க இருந்து வெளியே போகணும். இந்த ஷோவே வேண்டாம். ஒரு கண்ணாடி உடைக்கும் ஒலி. திடீரென ஒரு இருண்ட உருவம் வேகமாக நகரும் ஒலி. மர்மமான ஆவி சிரிப்புடன் பலமாக, நீங்கள் வெளியேற முடியாது. என் பழிவாங்கல் முடியல. நீங்கள் என் பலி.
ஒரு பயங்கரமான உலோகச் சத்தம். சந்தோஷ் அலறும் ஒலி. திடீரென சந்தோஷ் பயங்கரமாக அலறினான். அவன் உடல் தானாகவே மேலே தூக்கப்பட்டு சுவரில் மோதியது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவனை பிடித்து பலமாக எறிந்தது. சந்தோஷ் தரையில் விழுந்து அசைவற்றுப் போனான். சந்தோஷ் உடல் தரையில் விழும் ஒலி, பின்னர் ஒரு திகிலூட்டும் அமைதி. மீராவின் அழுகை. பிரியா திகைப்புடன், சந்தோஷ் சந்தோஷ் செத்துப் போயிட்டான். அருண் கோபத்துடன் ஆவியை பார்த்து, நீ யார்? உனக்கு என்ன வேணும்? எதற்காக இப்படிச் செய்கிறாய்? மர்மமான ஆவி ஒரு பெண்ணின் குரலில் சோகமாக ஆனால் கோபமாக, துரோகம் துரோகம் செய்தவர்கள், என் ராஜ்யம், என் உயிரின் விலை. ஒரு தொலைபேசி மணியடிக்கும் ஒலி, ஆனால் அது ஒரு வித்தியாசமான பழைய போனில் இருந்து வருவது போல. பிறகு அது தானாக அணைந்து போகிறது. சந்தோஷின் மரணம் மீதமுள்ள போட்டியாளர்களை பயத்தில் உறைய வைத்தது. இது ஒரு விளையாட்டு இல்லை, இது ஒரு கொலைக்களம். ராணி துர்காதேவியின் ஆவி துரோகத்திற்காக பழிவாங்கியது. ஆனால் ஏன் இந்த போட்டியாளர்களை? அந்த போன் ஏன் ஒலித்தது? அரண்மனையின் ரகசியங்கள் இன்னும் ஆழமாக புதைந்திருந்தன. மெதுவாக ஒரு பயங்கரமான ஊடுருவும் இசை. பயம் மெதுவாக அதிகரிக்கிறது. பாகம் 4. ஆவியின் சாபம். மின் விளக்குகள் 4 ஒளிரும். பயங்கரமான கிசுகிசுப்பு. விமல் மற்றும் அருணின் பதட்டமான குரல்கள். சந்தோஷின் மரணம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமலின் கைகளிலிருந்து போன் விழுந்து நொறுங்கியது. அரண்மனையின் மின்சாரம் தடைப்பட்டது. இருள் சூழ்ந்தது. விமல் குரல் நடுங்குகிறது. இது இது நிஜம். ராணி துர்காதேவி நம்மள சும்மா விடமாட்டா. அருண் தன் போனை எடுத்து டார்ச் லைட் அடிக்கிறான். மீரா, நீ கண்டுபிடித்த வரைபடம் எங்கே? அந்த ரகசிய அறைக்கு நாம் போகணும். அங்கேதான் பதில் இருக்கு. பிரியா, எனக்கு பயமா இருக்கு. ஆனா தப்பிக்க வேற வழி இல்லை. தூரத்தில் பழைய பாட்டு சத்தம். அது ஒரு சோகமான பாட்டு. ஒரு பெண்ணின் குரலில். போட்டியாளர்கள் மீராவின் வரைபடத்தை பின்தொடர்ந்து அரண்மனையின் மறைக்கப்பட்ட பாதைகள் வழியாக சென்றனர். ஆவியின் குரல் அவர்களை வழிநடத்தியது போல அல்லது பயமுறுத்தியது போல. ஒவ்வொரு மூலையிலும் பயம் காத்திருந்தது. கசகசப்பான ஒலிகள், ஒட்டடை வலைகளை தட்டும் ஒலி, இருண்ட பாதையில் காலடி சத்தம். மீரா திடுக்கிட்டு, ஐயோ, இங்கே பாருங்க, இது ஒரு பழைய ஆடியோ டேப். அருண் அதை எடுத்து ஒரு பழைய டேப் பிளேயரில் போடுகிறான். சத்தம், சிதைந்த ஒலி. பிறகு ஒரு பெண்ணின் குரல். ராணி துர்காதேவி. பதிவில் சோகமாக, நான் துர்காதேவி. என் மன்னன் பிரதாப் சிங் என்னை துரோகம் செய்து என்னை சிறையில் அடைத்து இந்த ரகசிய அறையிலேயே கொலை செய்தான். என் ராஜ்யத்தை பறித்து என் உயிரையும் எடுத்தான். என் ஆவி அமைதி அடையாது. என் ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. துரோகிகளின் குருதியால் என் பழி தீர்க்கப்படும். பதிவில் ஒரு பயங்கரமான அலறல். பிறகு திடீர் நிறுத்தம். அருண் குரலில் அதிர்ச்சி. இதுதான் அந்த ஆவி. ராணி துர்காதேவி, அவ பழி வாங்குறா. பிரியா குரல் நடுங்குகிறது. ஆனா ஏன் நாம என்ன துரோகம் செஞ்சோம்? மர்மமான ஆவி அருகில் கோபமாக, நீங்களும் துரோகிகள். என் அரண்மனை, என் கதை, அதை பணத்துக்காக, கேளிக்கைக்காக பயன்படுத்தினீர்கள். என் துரோகம் உங்கள் இரத்தத்தால் தீர்க்கப்படும். ஒரு பலத்த காற்று வீசும் ஒலி. ஒரு கல் சுவரிலிருந்து பெயர்ந்து விழும் ஒலி. மீரா அலறுகிறாள். ஆவி தங்கள் நிகழ்ச்சியை கேளிக்கைக்காக பயன்படுத்தியதால் கோபம் அடைந்ததை போட்டியாளர்கள் புரிந்து கொண்டனர். ராணியின் ஆவிக்கு தேவை பழிவாங்கல். திடீரென மீரா நின்றிருந்த இடம் அதிர்ந்தது. ஒரு ரகசிய வழி திறக்க அவளை உள்ளே இழுத்தது. மீரா உள்ளே விழும் ஒலி. ஒரு பயங்கரமான கதவு தானாக மூடும் ஒலி. அருண் அலறுகிறான். மீரா, பிரியா பயந்து, ராணி அவளை உள்ளே இழுத்துட்டா. உள்ளே இருந்து மீராவின் பயங்கரமான அலறல், எலும்புகள் முறியும் ஒலி. பிறகு அமைதி. மீரா அடுத்த பலியானாள். இப்போதைக்கு மிச்சமிருந்தவர்கள் அருண் மற்றும் பிரியா மட்டுமே. அவர்கள் இருவரும் ரகசிய அறைக்குள் நுழைய ஒரு வழியை கண்டுபிடித்தனர். அது ராணி துர்காதேவியின் இறுதி இருப்பிடமாக இருந்தது. உள்ளே ஒரு பழமையான சிலுவை. அதன் மீது உலர்ந்த இரத்தம். அதன் கீழ் ஒரு பழைய புத்தகம். அருண் புத்தகத்தை எடுத்து புரட்டும் ஒலி.
பழைய காகிதங்கள் சத்தம். அருண், இந்த புத்தகம் ராணி துர்காதேவியோட தனிப்பட்ட டைரி. இதுல ஒரு குறிப்பு இருக்கு. அவளோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க அவளை கொலை செய்த துரோகிகளின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பலியிடப்பட வேண்டும். பிரியா திகைப்புடன், என்னது, துரோகிகளின் வம்சாவளியா? இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மர்மமான ஆவியின் சிரிப்பு தூரத்திலிருந்து வருவது போல. அந்த புத்தகத்தில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு பழைய ஓவியம். அதில் மன்னன் பிரதாப் சிங் மற்றும் அவரது தளபதிகளின் உருவங்கள். அத்தோடு ஒரு முரண்பாடு. ஒரு முகம். விமல். வினோதமான பயமுறுத்தும் இசை. பயம் மெதுவாக அதிகரிக்கிறது. பாகம் 5. இறுதி மோதல் மற்றும் விடுபடுதல். இருண்ட ரகசிய அறையில் காற்று வீசும் ஒலி. அருண் மற்றும் பிரியாவின் பதட்டமான மூச்சு விடும் ஒலி. ஓவியத்தில் விமலின் முகம். இது ஒரு திகிலூட்டும் உண்மை. விமல் மன்னன் பிரதாப் சிங்கின் வம்சாவளியைச் சேர்ந்தவனா? இந்த ஷோவை அவன் ஏன் நடத்தினான்? ராணி துர்காதேவியின் ஆவி ஏன் இவர்களை தேர்ந்தெடுத்தது? அருண் கோபமாக, விமல், நீ ஏன் இதை எங்களுக்கு சொல்லவில்லை? நீ ராணி துர்காதேவியை கொன்ற மன்னனின் வம்சாவளியைச் சேர்ந்தவனா? இதுதான் உன் திட்டம்? விமல் குரல் நடுங்குகிறது பயத்துடன். எனக்கு தெரியாது. என் குடும்பம் ஒருமுறை இந்த அரண்மனையின் ஒரு பகுதியை பெற்றது. அதன் சாபத்தை பற்றி தெரிந்தும் பண ஆசையில் நான் இந்த ஷோவை நடத்தினேன். எனக்கு தெரியாது இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் என்று. மர்மமான ஆவி கோபமாக அறையை அதிர வைக்கிறது. துரோகி, என் ரத்தம், என் வலி, நீயும் உன் கூட்டாளிகளும் பலியிடப்படுவீர்கள். கூர்மையான பயங்கரமான ஒலி. அறையில் பொருட்கள் பறந்து விழும் சத்தம். பிரியா அலறுகிறாள். அருண், நாம என்ன பண்றது? அருண் டைரியை புரட்டுகிறான். இந்த டைரியில ஒரு மந்திரம் இருக்கு. ராணியோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்க துரோகிகளின் ரத்தம் இல்லை, அமைதியும் அன்பும் தான் தேவைன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அவளை விடுவிக்கணும். ஆவி பலமாக சத்தம் போடுகிறது. சுவர்கள் அதிர்கின்றன, கண்ணாடிகள் உடைகின்றன. மர்மமான ஆவி. என் சாபம், என் பழிவாங்கல். யாரும் என்னை தடுக்க முடியாது. அருண் உரத்த குரலில் டைரியில் உள்ள மந்திரத்தை படிக்கிறான். மன்னே, நீ கண்ட துரோகத்தை பொறுத்தருள். ஆன்மாவே, உன் கோபத்தை கைவிடு. இரத்தத்தால் அல்ல, அன்பால் அமைதி மலரட்டும். துர்காதேவியே, உனக்கு விடுதலை, நிம்மதி, நிம்மதி, நிம்மதி. அவன் மந்திரத்தை படிக்க படிக்க ஆவியின் கோபம் அதிகரிக்கிறது. ஆனால் பிறகு அது மெதுவாக குறையத் தொடங்குகிறது. அருண் மந்திரத்தை விடாமல் படித்தான். ஆவியின் கோபம் மெதுவாக ஒரு துக்கமாக மாறியது. அரண்மனை நடுங்கியது. ராணி துர்காதேவியின் உருவம் மெதுவாக ஒளியாக மாறி வானத்தை நோக்கி உயர்ந்தது. ஒரு வெள்ளை நிற ஒளி. சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம். பிறகு ஒரு மெல்லிய அமைதியான காற்று வீசும் ஒலி. நிம்மதி, பெருமூச்சு. பிரியா மெதுவாக, அது அது அமைதி அடைஞ்சிடுச்சு. விமல் அழுகிறான். நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன். அறையில் ஒரு திடீர் அமைதி. பிறகு காவல்துறையின் சைரன் ஒலி தூரத்தில் கேட்கிறது. ராணி துர்காதேவியின் ஆவிக்கு அமைதி கிடைத்தது. அரண்மனையின் கதவுகள் தானாக திறந்தன. அருண், பிரியா மற்றும் உயிர் பிழைத்த விமல் வெளியில் வந்தனர். இந்த திகிலூட்டும் அனுபவம் அவர்களை முற்றிலுமாக மாற்றியிருந்தது. பணத்திற்காக அல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய நோக்கம் அவர்களுக்குள் பிறந்தது. இந்த அரண்மனையின் கதை ஒரு எச்சரிக்கை. பணம், ஆசை மற்றும் கடந்த காலத்தின் துரோகம் எப்படி பேய்களை எழுப்பக்கூடும் என்பதற்கு. தலைப்பு: அமானுஷ்ய ரயில் பாதை. 4 நண்பர்கள் அரவிந்த், விவேக், சந்தோஷ், தினேஷ் ரயிலில் வீடு திரும்பும் போது ஒரு மர்மமான ரயில் பாதையில் ஒரு பெண்ணின் ஆவியை சந்திக்கிறார்கள். இந்த ஆவி அவர்களை தங்கள் வீடுகளுக்கும் துரத்தி வந்து தொடர் பயங்கரங்களை நிகழ்த்துகிறது. பயம் தாங்காமல் நண்பர்கள் அமானுஷ்ய போர்டு, உய்ஜா போர்டு மூலம் அந்த ஆவியுடன் தொடர்பு கொள்கிறார்கள். அது லட்சுமி என்ற பெண்ணின் ஆவி என்றும் அவளது கொலை மற்றும் உண்மைகளை மூடி மறைத்த அநீதிக்கு நீதி தேடுகிறது என்றும் அறிகிறார்கள். அவர்கள் ஆவியின் பிடியிலிருந்து தப்பித்தார்களா
அல்லது அவர்களே அந்த ரயில் பாதையை துரத்தும் நிழல்களாக மாறிவிட்டார்களா என்ற கேள்வி கேட்பவர்களுக்குள் ஒரு நீடித்த திகிலையும் ஆழ்ந்த சிந்தனையையும் விட்டுச் செல்கிறது. பாகம் 1. ரயில் பயணத்தின் மர்மம். இடம்: இரவு நேரம். சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளம்பும் ஒரு பயணிகள் ரயில். அரவிந்த், விவேக், சந்தோஷ், தினேஷ் ஆகிய 4 நண்பர்களும் தங்கள் அலுவலக வேலையை முடித்துவிட்டு ஒரு ரயில் பெட்டியின் சாளர இருக்கைகளில் அமர்ந்து வீடு திரும்புகிறார்கள். ரயில் பயணம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது. இந்த ரூட்ல ஒரு பழைய ரயில் பாதை இருக்காமே, நிறைய மர்மக் கதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சந்தோஷ் போனில் கேம் விளையாடிக்கொண்டே, என்னடா இது, நைட் டைம்ல பேய் கதை ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு பயமா இருக்குடா. அரவிந்த் புத்தகம் படித்துக்கொண்டே, சும்மா கதை விடுறாங்கடா, ரயில்வேக்கு தெரியாம எந்த பாதையும் இருக்காது. தினேஷ் அமைதியாக வெளியே இருளை பார்த்து, சில பாதைகள்ல இன்னும் பழைய சக்திகள் சுத்திட்டு இருக்கு. அரவிந்த். ரயில் திடீரென ஒரு இருண்ட பகுதிக்குள் நுழைகிறது. சாளரத்திற்கு வெளியே அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்திருக்கின்றன. ரயில் சத்தம் திடீரென அடங்குகிறது. ஒருவித அமைதி நிலவுகிறது. இது வழக்கத்திற்கு மாறானது. சந்தோஷ் திகிலுடன், என்னடா இது, சத்தம் அடங்கிடுச்சு. விவேக் உற்று பார்த்து, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்குடா இந்த இடம். சாளரத்திற்கு வெளியே ஒரு மங்கலான நிழல் வேகமாக ஓடுவது போல தெரிகிறது. அது ஒரு பெண்ணின் உருவம் போல் இருக்கிறது, கலைந்த கூந்தலுடன். தினேஷ் அதிர்ச்சியுடன் கையை நீட்டி, அடடா, என்னது அது? அரவிந்த் கண்ணிமைக்காமல் பார்த்து, ஒரு நிழல் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நொடி ரயில் பெட்டியின் சாளர கண்ணாடியில் திடீரென ஒரு நீண்ட பயங்கரமான விரல்களால் ஒரு கீறல் விழுகிறது. கர்ரர்ச் என்ற சத்தம் காதை பிளக்கிறது. கீறல் ஒரு மனித முகத்தின் வடிவத்தில் இருக்கிறது. சந்தோஷ் கத்தி. ஆஹா! 4 நண்பர்களும் பயத்தில் பின்வாங்குகிறார்கள். ரயில் மீண்டும் சத்தமாக ஓட ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்துக் கொள்கிறார்கள். விவேக் மூச்சு வாங்க, என்னடா இது, கண்ணாடி உடைஞ்சுடலையே. அரவிந்த் கீறலை உற்று பார்த்து, இல்ல, ஆனா இது வெறும் நிழல் இல்லடா. தினேஷ் நடுங்கும் குரலில், ஏதோ நம்மள பின்தொடருது. ரயில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை வந்தடைகிறது. நண்பர்கள் பயத்துடனே ரயிலில் இருந்து இறங்குகிறார்கள். இரவு காற்று அவர்களை சிலிர்க்க வைக்கிறது. அவர்கள் இன்னும் அந்த சாளர கண்ணாடியில் கண்ட பயங்கர முகத்தை பற்றியே பேசிக்கொள்கிறார்கள். பாகம் 2. வீட்டை துரத்தும் நிழல். இடம்: அடுத்த சில நாட்கள். நண்பர்களின் வீடு, தினசரி வாழ்க்கை. ரயில் பயணத்தின் அந்த திகில் ஒரு மோசமான கனவாக முடிந்துவிடும் என்று நினைத்த நண்பர்களுக்கு அது ஒரு தொடக்கமாக மட்டுமே இருந்தது. அந்த அமானுஷ்யம் அவர்களை தங்கள் வீடுகளுக்கும் துரத்தி வந்தது. அரவிந்த் தன் வீட்டில் இரவு உணவருந்திக் கொண்டிருக்கிறான். திடீரென அவன் அமர்ந்திருக்கும் நாற்காலி தானாகவே ஒரு அங்குலம் பின்னுக்கு நகர்கிறது. அவன் திரும்பி பார்க்கிறான், யாரும் இல்லை. சமையலறையிலிருந்து பாத்திரங்கள் தாமாகவே சத்தம் எழுப்புவது போல கேட்கிறது. அவன் சென்று பார்க்கிறான், அங்கு எதுவும் இல்லை. அரவிந்த் ஒரு நிமிடம் உறைந்து நிற்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு மெல்லிய பெருமூச்சு சத்தம் கேட்கிறது. அரவிந்த் குரல் நடுங்க, யாரு அங்க? திரும்பி பார்க்கிறான். ஒரு நிழல் சுவரில் தோன்றி மறைகிறது. விவேக் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் படுத்திருக்கும் அறையின் வெப்பநிலை சட்டென குறைந்து நடுங்கும் குளிரால் சூழப்படுகிறது. அவன் போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்கிறான். திடீரென அவன் கண்களை மூடியபடி இருக்கும் போதே யாரோ அவன் காதருகே மெல்லிய குரலில் ஏதோ முணுமுணுப்பது போல உணர்கிறான். வார்த்தைகள் தெளிவாக இல்லை, ஆனால் அது கோபமும் வலியும் நிறைந்த ஒரு குரல். விவேக் தூக்கத்தில் முனகி, என்ன என்ன சத்தம்? சந்தோஷின் வீடு. சந்தோஷ் தன் கம்ப்யூட்டரில் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறான். திடீரென அவன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முழுக்க பழிவாங்கல், ரிவெஞ்ச் என்ற வார்த்தை சிவப்பு நிறத்தில் தோன்றுகிறது. கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிறது. ஸ்கிரீன் பிளாஷ் ஆகி ஒரு சிதைந்த அழும் பெண்முகம் தோன்றி மறைகிறது. ரயில் ஹாரன் சத்தம் அவன் ஹெட்போனில் சத்தமாக கேட்கிறது. சந்தோஷ் ஹெட்போனை தூக்கி எறிந்து கத்தி, ஆ! தினேஷின் வீடு.
தினேஷ் தன் அறையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அவனது கண்கள் மூடியிருந்தாலும் அவன் முன் ஒரு பெண் உருவம் மங்கலாகத் தோன்றுவதை உணர்கிறான். அந்த உருவம் வலியால் துடிப்பதையும் யாரையோ தேடுவதையும் உணர்கிறான். திடீரென அவன் நெஞ்சில் ஒரு கனத்த அழுத்தம் ஏற்படுகிறது. அவனுக்கு மூச்சு திணறுகிறது. தினேஷ், மூச்சு வாங்க. என்னால மூச்சு விட முடியல. கண்களை திறந்து பார்க்கிறான். அறையில் உள்ள ஒரு மையில் இறகு தானாகவே தரையில் விழுகிறது. இடம் ஒரு காபி ஷாப். நண்பர்கள் 4 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் முகம் பயத்தில் வெளிறிப் போயிருக்கிறது. அரவிந்த் குரல் நடுங்க, என்னடா இது? ரயில்ல பார்த்தது வெறும் மாயைன்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டிலையும் சில விஷயங்கள் நடக்குது. சந்தோஷ் கண்ணீருடன், என் கம்ப்யூட்டர்ல பேய் வந்துடுச்சுடா. எனக்கு தூங்கவே முடியல. அந்த ரயில் சத்தம் என்னை துரத்துது. விவேக், என் ரூம்ல திடீர்னு குளிராகுதுடா. காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருக்கு. தினேஷ் முகத்தில் ஒருவித சோர்வு. அது நம்மளை துரத்துதுடா. நாம எங்க போனாலும் நம்மளை விட்டு வைக்காது. அதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும். அரவிந்த் குழப்பத்துடன், என்ன வேணும்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? விவேக் திடீரென நினைவுக்கு வந்து, டேய், அந்த அமானுஷ்ய போர்டு பத்தி படிச்சிருக்கேன். நம்ம ஆவிகிட்டயே கேட்கலாம் என்னன்னு. சந்தோஷ் திகிலுடன், அமானுஷ்ய போர்டா? வேணாம்டா, இன்னும் சிக்கலாக்கிட போறோம். தினேஷ் தீர்க்கமாக, வேறு வழி இல்ல. அதுக்கு என்ன வேணும்னு நாம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இது நம்மளை விடாது. அது ஒரு சாவடைந்த ஆத்மா. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். 4 நண்பர்களும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களின் கண்களில் பயம் கலந்த ஒரு தீர்மானம் தெரிகிறது. இந்த விளையாட்டை அவர்கள் தங்கள் வீடுகளில் தொடங்க முடிவு செய்கிறார்கள். பாகம் 3. ரகசியத்தை நோக்கி. இடம் அரவிந்தின் வீட்டில் உள்ள ஒரு அறை. இரவு நேரம். அறையில் மங்கலான வெளிச்சம். நண்பர்கள் 4 பேரும் அமானுஷ்ய போர்டைச் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். நடுவில் சில மெழுகுவர்த்திகள் எரிகின்றன. அந்த ஆவியின் பிடியிலிருந்து விடுபட நண்பர்கள் மீண்டும் இருளின் கதவுகளை திறக்கத் துணிந்தனர். இம்முறை அவர்களின் சொந்த வீடே களமாக இருந்தது. அரவிந்து மெழுகுவர்த்தியை ஏற்றி, எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்துங்கடா, இது ஒரு விளையாட்டு இல்லை. சந்தோஷ் நடுங்கும் விரல்களுடன் பிளான்ஷெட்டை தொட்டு, எனக்கு பயமா இருக்குடா. விவேக் பிளான்ஷெட்டில் கை வைத்து, எந்த ஆவி இங்க இருக்கு? நீங்க யாரு? பிளான்ஷெட் மெதுவாக அசைய ஆரம்பிக்கிறது. லட்சுமி, ரயில்ல நம்மளை துரத்தின ஆவி இதுதான். அரவிந்த், லட்சுமி, நீங்க என்ன விரும்புறீங்க? ஏன் எங்களை துரத்துறீங்க? பிளான்ஷெட் அநியாயம், இன்ஜஸ்டிஸ், கொலை, மர்டர், மூடி மறைப்பு, கவரப் போன்ற வார்த்தைகளை சுட்டிக்காட்டுகிறது. விவேக், கொலையா? யாரு? பிளான்ஷெட் அப்பா, ஆன தந்தை, பணம், பணம், பெரிய மனிதன், செல்வாக்கம் போன்ற வார்த்தைகளை சுட்டிக்காட்டுகிறது. சந்தோஷ், அப்படியா? அப்ப லட்சுமிய கொன்னது அவங்க அப்பாவா? அது ஒரு பணக்காரரோட தொடர்புல இருந்திருக்கா? அதே கணம் மெழுகுவர்த்திகள் படபடத்து அணைந்து விடுகின்றன. அறை இருளில் மூழ்கிறது. ஒரு பயங்கரமான அழுகுரல் காற்றில் மிதக்கிறது. ஒருவித அழுகிய வாசனை அறையை நிரப்புகிறது. தினேஷ் குரல் நடுங்க, அவளுக்கு கோபம்டா. விளக்குகள் தானாகவே ஆன் ஆகி அணைந்து விளையாடுகின்றன. அறையில் உள்ள பொருட்கள் தானாகவே நகர்ந்து விழுகின்றன. ஒரு கண்ணாடி தானாகவே உடைந்து சிதறுகிறது. அரவிந்த் கத்தி, லட்சுமி, நாங்க உனக்கு உதவ வந்தோம். நாங்க உனக்கு நீதி வாங்கித் தரோம். அந்த அழுகுரல் சிறிது நேரத்தில் அடங்குகிறது. பொருட்கள் விழுவது நிற்கிறது. ஆனால் அறையின் வெப்பநிலை உறைந்து போனது போல் இருக்கிறது. சந்தோஷின் போனில் ஒரு பழைய கிழிந்த ரயில் டிக்கெட்டின் படம் தானாகவே வருகிறது. டிக்கெட்டின் தேதி மிகவும் பழமையானது. சந்தோஷ் போனை காட்டி, இது என்னடா? விவேக், ஒரு பழைய ரயில் டிக்கெட். இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. இடம் நண்பர்கள் தங்கள் லேப்டாப்களில் பழைய செய்திகள், ரயில்வே ஆவணங்களை தேடுகிறார்கள். கீபோர்டு சத்தம், பழைய செய்தித்தாள்கள் புரட்டும் சத்தம். அரவிந்த், அந்த ரயில் டிக்கெட்டில் உள்ள தேதியில் கொளத்தூர் ரயில் பாதையில நடந்த எல்லா விஷயங்களையும் தேடுங்கடா. சந்தோஷ் லேப்டாப்பை உற்று பார்த்து, கிடைச்சிருச்சுடா. 1980கள்ல
கொளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்த்த லட்சுமிங்கிற பொண்ணு திடீர்னு காணாம போயிட்டாளாம். அவங்க அப்பா ஒரு ரயில்வே அதிகாரி. தினேஷ் முகத்தில் அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ரயில் பாதையில ஆவி நடமாட்டம் அதிகமாச்சுன்னு கதை சொல்வாங்க. விவேக் ஒரு பழைய செய்தித்தாள் பக்கத்தை காட்டி, லட்சுமியின் காதல் விவகாரம், குடும்ப கிளறவம் அப்படின்னு ஒரு செய்தி. அவ ஒருத்தரை காதலிச்சிருக்கா. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அரவிந்த் ஆழமாக யோசித்து, அப்போ அவள் காணாமல் போனது ஒரு கொலையா இருக்கலாம். அவங்க அப்பா குடும்ப கிளறவத்துக்காக பண பலம் உள்ள ஒருத்தரோட உதவியோட அவளை கொலை செய்து உடலை எங்கேயோ மறைச்சிருக்கலாம். அதுதான் அந்த மூடி மறைப்பு. தினேஷ், அதுதான் அவளோட ஆத்மா நிம்மதி இல்லாம நம்மள துரத்துது. அவளுக்கு நீதி வேணும். விவேக் கண்கலங்கி, அப்போ அவ எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்போதான் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை பாதித்த அந்த அமானுஷ்யத்திற்கு பின்னால் உள்ள கொடூரமான உண்மையை கண்டறியும் ஒரு பயங்கரமான பயணம் இது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். பாகம் 4. கடந்த காலத்தின் எதிரொலிகள். இடம்: நண்பர்கள் லட்சுமியின் கொலையின் மர்மத்தை மேலும் ஆராய்கிறார்கள். பழைய ஆவணங்கள், நேரில் பார்த்தவர்களின் தகவல்களை தேடுகிறார்கள். லட்சுமியின் கதை வெறும் ஒரு பேய் கதையாக இல்லாமல் ஒரு சோகமான உண்மையாக வெளிப்படத் தொடங்கியது. நீதி மறுக்கப்பட்ட ஒரு ஆத்மாவின் அழுகுரல் அது. அரவிந்த், இந்த லட்சுமியின் கொலை வழக்குல அப்போ சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள், பத்திரிகையாளர்கள் யாராவது உயிருடன் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். சந்தோஷ், போனில் தேடி. ஒரு பழைய ரிப்போர்ட்டர் இருக்கிறார், ராமமூர்த்தி. இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு. நண்பர்கள் ராமமூர்த்தியை சந்திக்கச் செல்கிறார்கள். அவர் ஒரு சிறிய அசுத்தமான வீட்டில் வசிக்கிறார். அவர் ஆரம்பத்தில் பேச மறுக்கிறார். அரவிந்த், ஐயா, லட்சுமி பத்தி உங்களுக்கு தெரியும்னு கேள்விப்பட்டோம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அவளோட ஆத்மா நிம்மதி இல்லாம இருக்கு. ராமமூர்த்தி வயதான நடுங்கும் குரலில், அந்த கேஸ் ரொம்ப பெரியது. என்னோட உயிருக்கே ஆபத்தாச்சு. அப்போ அவங்க அப்பாதான் கொன்னாரு. அவளோட காதலன் வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவனால, கௌரவத்துக்காக. விவேக், ஆனா எப்படி மூடி மறைச்சாங்க? ராமமூர்த்தி, அப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார். அவரோட பெயர் கருணாகரன். லட்சுமியின் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். லட்சுமியோட உடலை யாருக்கும் தெரியாம அந்த ரயில் பாதை பக்கத்திலேயே ஒரு புதர் மறைச்ச பாழடைந்த கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதை மூடி மறைக்க கருணாகரன் உதவி பண்ணாரு. அதனாலதான் அவளோட உடலை கண்டுபிடிக்கவே இல்ல. தினேஷ் திகிலுடன், பாழடைந்த கிணறா? ராமமூர்த்தி கண்கலங்கி, ஆமாம். இப்போ அதெல்லாம் புதருக்குள்ள மறைஞ்சு போயிருக்கும். அவளுக்கு நீதி கிடைக்கல. அதுதான் அவளோட ஆத்மா துரத்துது. நண்பர்கள் அதிர்ச்சியுடன் வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கு இப்போது லட்சுமியின் உடல் எங்கிருக்கிறது என்ற ரகசியம் தெரிந்துவிட்டது. ஆனால் அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. இடம்: கொளத்தூர் ரயில் பாதை அருகில் உள்ள ஒரு அடர்ந்த புதர் மண்டலம். இரவு நேரம். நிலவு மறைந்து இருள் சூழ்ந்திருக்கிறது. அரவிந்த் நம்பிக்கையுடன், நாம் அந்த பாழடைந்த கிணத்தை கண்டுபிடிக்கணும். லட்சுமியின் உடலை கண்டுபிடிச்சு நல்லபடியா அடக்கம் செய்யணும். அப்போதான் அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். சந்தோஷ் டார்ச் லைட்டை பிடித்துக்கொண்டு, இங்க எங்கடா கிணறு இருக்கும்? ஒரே புதரா இருக்கு. விவேக், ராமமூர்த்தி சொன்னது உண்மைன்னா அது இங்கதான் எங்கேயோ இருக்கும். தினேஷ் கண்களை மூடி ஒருவித சக்தி இழுப்பது போல உணர்ந்து, இந்த பக்கம் ஏதோ இழுக்குது. 4 நண்பர்களும் அடர்ந்த புதர்களுக்குள் நுழைகிறார்கள். இடுப்பளவு புதர்கள். முள் செடிகள் அவர்களை கீறுகின்றன. திடீரென அவர்களுக்கு முன்னால் புதருக்குள் மறைந்திருக்கும் ஒரு பெரிய கற்சுவர் தென்படுகிறது. அதை சுற்றி புதர் மண்டி இருக்கிறது. அது ஒரு கிணற்றின் சுவர் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அரவிந்த், இதோடா, இதுதான் அந்த கிணறு. கிணற்றின் அருகே செல்லும்போது ஒருவித குளிர்ச்சி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அழுகிய வாசனை அதிகமாகிறது. இருளில் கிணற்றுக்குள் இருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்பது போல உணர்கிறார்கள். சந்தோஷ் நடுங்கி, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலடா. விவேக் டார்ச் லைட்டை கிணற்றுக்குள் அடித்து, ரொம்ப ஆழமா இருக்குடா,
திடீரென கிணற்றுக்குள் இருந்து ஒரு பலமான கை சடார் என்று மேலே வந்து சந்தோஷின் காலை பற்றுகிறது. ஒரு நீண்ட மெல்லிய கை. சந்தோஷ் கத்தி, ஆஹே, என்னை விடு! நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். அந்த கை சந்தோஷின் காலை உள்ளே இழுக்க முயல்கிறது. பாகம் 5. இருள் மற்றும் முடிவு. இடம்: பாழடைந்த கிணற்றின் அருகே. இரவு நேரம். பயங்கரமான அலறல் சத்தம். அந்த ஆவியின் பிடி இப்போது கண்களுக்கு புலப்படும் அளவுக்கு அவர்களுக்கு அருகில் வந்தது. உயிர் போகும் பயத்தில் அவர்கள் அந்த இருண்ட கிணற்றிலிருந்து தப்பிக்க போராடினர். அரவிந்த் சந்தோஷின் கையை பிடித்து இழுத்து, விடுடா அவனை! நண்பர்கள் சந்தோஷை வெளியே இழுக்கப் போராடுகிறார்கள். கிணற்றுக்குள்ளிருந்து பல கைகள் மேலே வருகின்றன. சந்தோஷை மட்டுமல்லாமல் அரவிந்த், விவேக், தினேஷ் அனைவரையும் பிடித்து உள்ளே இழுக்கப் பார்க்கின்றன. கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு பலமான அலறல் கேட்கிறது. ஒரு பெண் உருவம் தலைகீழாக கிணற்றின் ஆழத்திலிருந்து மேலே எழும்பி வருகிறது. விவேக் கத்தி, அது லட்சுமி. லட்சுமியின் ஆவி இம்முறை மிகவும் கோபமாகவும் வேதனையாகவும் வெளிப்படுகிறது. அவளது கண்கள் சிவந்து அவளது கலைந்த கூந்தலிலிருந்து நீர் சொட்டுகிறது. அவளது வாயிலிருந்து வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கும் கோபம் வெளிப்படுகிறது. தினேஷ், மூச்சு வாங்க, அவளுக்கு நீதி கிடைக்கலடா, அதுதான் அவ கோபமா இருக்கு. அரவிந்த் கஷ்டப்பட்டு, லட்சுமி, நாங்க உனக்கு உதவி பண்ண வந்தோம், உன்னோட உடலை கண்டுபிடிக்க வந்தோம். லட்சுமியின் ஆவி அவர்களின் வார்த்தைகளை கேட்பது போல தெரியவில்லை. அவள் இன்னும் பயங்கரமாக அவர்களை நோக்கி பாய்கிறாள். கிணற்றுக்குள் இருந்து ஒரு புழுதி புயல் கிளம்புகிறது. லட்சுமியின் கோபத்தால் சுற்றுப்புறத்தில் உள்ள மரங்கள் அதிர்ந்து கிணற்றைச் சுற்றியுள்ள மண் சரிய ஆரம்பிக்கிறது. சந்தோஷ் கத்தி, கிணறு சரியுதுடா! கிணற்றின் விளிம்புகள் இடிய ஆரம்பிக்கின்றன. நண்பர்கள் பயத்தில் சிதறி ஓடப் பார்க்கிறார்கள். லட்சுமியின் ஆவி ஒரு பயங்கரமான புயல் போல அவர்களை சுற்றி சுழல ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஓட முடியாத அளவுக்கு அதன் சக்தி அதிகமாக இருக்கிறது. இடம்: ரயில் பாதை, கிணற்றின் அருகே, அல்லது ஒரு பொதுவான மங்கலான இடம். அந்த கிணற்றின் ஆழத்தில் இருந்து கிளம்பிய இருள் அவர்களை முழுமையாக விழுங்க ஆரம்பித்தது. நீதி தேடிய பயணத்தின் முடிவு ஒரு புதிய தொடக்கமாகுமா, அல்லது நித்திய இருளின் பிடியிலா? நண்பர்கள் அனைவரும் இருளில் சிக்கித் தவிக்கிறார்கள். லட்சுமியின் ஆவி அவர்களை நோக்கி வருகிறது. அவர்கள் ஒவ்வொருவராக அந்த இருளுக்குள் இழுக்கப்படுவது போல உணர்கிறார்கள். விவேக்கின் போன் மங்கலாக ஒளிர்கிறது. அதில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிக் கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் லட்சுமியின் ஆவி அவர்களை இறுதியாக சூழ்ந்து கொள்வது தெளிவாக தெரிகிறது. பின்னர் காட்சி முழுக்க இருள் சூழ்கிறது. ஒரு பயங்கரமான அலறல் கேட்கிறது. சில வினாடிகள் கழித்து அந்த போனின் வீடியோவில் ஒரு ரயில் பெட்டியின் சாளரத்தின் ஒரு நொடி தோற்றம் தெரிகிறது. அதில் வெளியே இருள் சூழ்ந்த ரயில் பாதையில் 4 மங்கலான நிழல்கள் வேகமாக ஓடுவது போல தெரிகிறது. அவர்கள் ரயில் பெட்டி சாளரத்தில் இருந்து பார்த்த அதே பயங்கரமான நிழல்களா, அல்லது இப்போது அவர்களே அந்த நிழல்களாக மாறிவிட்டார்களா? வீடியோவில் ஒரு கீறல் சத்தம் கேட்கிறது. பின்னர் வீடியோ முற்றிலும் அணைந்து போகிறது. ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் மறைகிறது. கேட்பவர்களுக்கு எந்த தெளிவும் இல்லாமல் பயமும் குழப்பமும் மட்டுமே மிஞ்சுகிறது. தலைப்பு: அமானுஷ்ய விடுதி, காலத்தின் ரகசியம். சிங்கப்பூரில் உள்ள ஹார்மனி ஹேவன் என்ற நவீன விடுதியில் புதியதாக குடியேறுகிறான் ஆதித்யா. இந்த விடுதி கட்டப்பட்ட இடத்தில்தான் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு பயங்கரமான ரகசியம் புதைந்த பிளாக்வுட் மேனர் என்ற பழைய வீடு இருந்தது என்பதை ஆதித்யா அறிவதில்லை. அந்த வீட்டில் நிகழ்ந்த துயரமான நிகழ்வுகள் இப்போது அமானுஷ்ய சக்தியாக வெளிப்பட்டு ஆதித்யாவை அச்சுறுத்துகின்றன. விடுதியின் வார்டன் மறைக்கும் ரகசியத்தையும், பிளாக்வுட் மேனரில் நிலா என்ற பெண்ணுக்கும் அவள் குழந்தைக்கும் நேர்ந்த உண்மையான சோகத்தையும் ஆதித்யா கண்டறிகிறானா? பரபரப்பான திருப்பங்களுடன் மர்மங்கள் நிறைந்த ஒரு திகில் பயணம் இது. பாகம் 1.
ஒரு புதிய ஆரம்பமும் முதல் கிசுகிசுப்பும் சில இடங்கள் தங்கள் கதையை வெளிப்படையாகச் சொல்லும். ஆனால் சில இடங்கள் தங்களுக்குள் இருண்ட ரகசியங்களை மறைத்துக் கொள்ளும். நவீனமும் பாரம்பரியமும் கலந்த சிங்கப்பூர் நகரத்தில் ஒரு புதிய கதை ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதைந்த மர்மம். விடுதி மேலாளர் உற்சாகமான குரலில், வாங்க ஆதித்யா, ஹார்மனி ஹேவன் விடுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். சிங்கப்பூர்லயே இதுதான் புதுசு, ரொம்பவும் நவீனமான ஹாஸ்டல். உங்க ரூம் நம்பர் 207. ஆதித்யா சற்று புன்னகையுடன், ரொம்ப நன்றி சார், ஹாஸ்டல் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆதித்யா பல்கலைக்கழகம் முடித்துவிட்டு சிங்கப்பூரில் ஒரு புதிய வேலைக்காக வந்திருந்தான். தங்குவதற்கு ஒரு புதுசான வசதியான விடுதியை தேடினான். ஹார்மனி ஹேவன் விடுதி நகரத்தின் நடுவில் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. ஆனால் விடுதிக்குள்ளே நுழையும்போது அவனுக்கு ஒரு பழைய மர வாசனை லேசாகவும் ஒரு வித்தியாசமான குளிர்ச்சியும் பரவியது. அதை அவன் அறையின் ஏசியாக நினைத்து கொண்டான். ஆதித்யா தனக்குள்ளே முணுமுணுக்கிறான், ரூம் நல்லாதான் இருக்கு, புது ஹாஸ்டல் மாதிரி இல்லாம கொஞ்சம் பழைய வாசனையும் குளிர்ச்சியும் இருக்கு. ஏசியோ என்னவோ. ஆதித்யா தன் புதிய அறையில் தங்க ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் நகரத்தின் சத்தங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் மெல்ல மெல்ல அந்த அமைதி ஒருவித பயங்கரமான உணர்வாக மாறத் தொடங்கியது. சில சமயம் தனியாக இருக்கும்போது யாரோ தன்னை பார்ப்பது போல தோன்றும். மெல்லிய குளிர்காற்று அறையினுள் வீசும் ஒலி, ஒரு மெல்லிய கிசுகிசுப்பு, கேட்க கிட்டத்தட்ட முடியாத ஒரு குழந்தை அழும் சத்தம். ஆதித்யா தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறான். என்னது அது? யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சே. சுற்றிலும் பார்க்கிறான், யாரும் இல்லை. தூக்க கலக்கமாயிருக்கும். ஆனால் அது ஒரு முறை மட்டுமல்ல. இரவில் திடீரென அறையின் வெப்பநிலை கணிசமாக குறைந்தது. அவனது மேசை மீது வைத்திருந்த பொருட்கள் தானாகவே நகர்ந்தன. தண்ணீர், குவளைகள், புத்தகங்கள். மெல்ல மெல்ல இடம் மாறின. ஒரு கண்ணாடி குவளை மேசை மீது மெல்ல நகர்ந்து பின்னர் கிளிக் என சத்தம் கேட்கிறது. படுக்கையின் லேசான கீச்சு சத்தம். ஆதித்யா படுக்கையிலிருந்து எழுந்து, என்னது இது? நான் இங்கதானே வச்சேன், எப்படி நகர்ந்துச்சு? குவளையை தொட ஒருவித சில்லென்ற குளிர்ச்சி அவனது விரல்களை தொடுகிறது. அட, ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு ஆதித்யா தனியாக அறையில் இருந்தான். திடீரென மின்சாரம் துண்டித்தது. அறை முழுவதும் இருள் சூழ்ந்தது. அப்போதுதான் அதை நேரடியாக உணர்ந்தான். திடீரென மின்சாரம் துண்டிக்கும் சத்தம், மின்விசிறி நின்று போகும் ஒலி, ஆழ்ந்த இருள். ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான பெண் குரல் அவனது காதுக்கு அருகில் மெதுவாக, வேண்டாம், போகாதே என்று கிசுகிசுக்கிறது. ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். குரல் நடுங்குகிறது. யாரு அது? பயத்தில் மூச்சு விடுகிறான். இருளினூடே ஒரு மெல்லிய, கிட்டத்தட்ட கண்ணுக்குத் தெரியாத நிழல் அவனது படுக்கைக்கு அருகில் நின்றது. அதை பின்தொடர்ந்து ஒரு பழைய உடைந்த மர பொம்மையின் வாடை, பழைய மரப்பொம்மை மற்றும் தூசியின் வாசனை. ஆதித்யா குரல் நடுங்குகிறது. என்னது இது? யாரு அங்க? முயன்று மின் விளக்கை அணைக்கிறான். இருள் முழுவதும். அடுத்த நாள் காலை மின்சாரம் திரும்ப வந்ததும் ஆதித்யாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது கட்டிலுக்கு அடியில் ஒரு அழுக்கு பிடித்த உடைந்த மர பொம்மை கிடந்தது. அது பல வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டது போல தோன்றியது. அதன் கண்களில் ஏதோ ஒரு பயம் உறைந்திருந்தது. ஆதித்யா ஒரு பொருளை குனிந்து எடுக்கும் சத்தம், பொம்மையின் உடைந்த மர சத்தம். ஆதித்யா பொம்மையை தடவி பார்க்கிறான். இது எங்கிருந்து வந்தது? நான் இதை இங்க பார்த்ததே இல்லையே. இந்த மாதிரி ஒரு புது ஹாஸ்டல்ல இவ்வளவு பழைய பொம்மையா? அந்த பொம்மை வெறும் ஒரு பழைய பொருள் அல்ல என்பதை ஆதித்யா உணர்ந்தான். அது இந்த விடுதிக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு இருண்ட ரகசியத்திற்கான முதல் திறவுகோல். இந்த ஹாஸ்டல் கட்டப்படுவதற்கு முன்பு இங்கு என்ன இருந்தது? அந்த மர்மமான கிசுகிசுப்புகளுக்கும் இந்த பொம்மைக்கும் என்ன தொடர்பு? கேள்விகள் அவனை அலைக்கழித்தன. பாகம் 2. அதிகரிக்கும் அச்சுறுத்தலும் வரலாற்றை தேடலும். உடைந்த மர பொம்மையின் கண்டுபிடிப்பும் அறையில் நடந்த விசித்திரமான நிகழ்வுகளும் ஆதித்யாவை பயமுறுத்தின.
இது வெறும் கற்பனை இல்லை என்பதை அவன் உறுதியாக நம்பினான். அவனுக்கு தெரிந்த ஒரே நபர் பல்கலைக்கழக வரலாற்று ஆவணக் காப்பகத்தின் பழைய காப்பாளர் மிஸ்டர் டான். சிங்கப்பூரின் மறைந்த வரலாற்றைப் பற்றி அவருக்கு நிறைய தெரியும். அமைதியான, எதிரொலிக்கும் நூலகம், ஆவணக் காப்பகம், பழைய புத்தகங்கள் நகரும் சத்தம், தூசி பறக்கும் ஒலி. ஆதித்யா மெதுவாக நெருங்கி, மிஸ்டர் டான், எனக்கு ஒரு உதவி வேணும். ஹார்மனி ஹேவன் ஹாஸ்டலை பத்தி. மிஸ்டர் டான் வறண்ட ஆனால் ஆர்வமான குரலில், ஹார்மனி ஹேவனா? அந்த புது இடமா? அதுக்குன்னு பெரிய வரலாறு எதுவும் இல்லையே. ஆனா அந்த இடம், அந்த நிலம், அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? ஆதித்யாதான் சந்தித்த நிகழ்வுகளை மிஸ்டர் டானிடம் விளக்கினான். உடைந்த பொம்மையையும் காட்டினான். பொம்மையை பார்த்ததும் மிஸ்டர் டான் கண்களில் ஒருவித அதிர்ச்சியும் அறிந்த உணர்வும் மின்னி மறைந்தது. மிஸ்டர் டான் மூச்சு உள்ளிழுக்கும் சத்தம், பொம்மையின் பழைய மர சத்தம் மெல்ல ஒலிக்கிறது. மிஸ்டர் டான் குரலை தாழ்த்தி கிட்டத்தட்ட முணுமுணுப்பாக, இந்த பொம்மை, இது மாதிரியான ஓவியங்களை நான் முன்னாடி பார்த்திருக்கேன். சிங்கப்பூரின் பழைய நாட்டுப்புற கதைகள்ல வரும். இது சும்மா ஒரு பொம்மை இல்லப்பா. இது ஆவிகளை பிடிக்கிற, இல்லைனா ஒரு ஆவியோட கடைசி பொருள். மிஸ்டர் டான் பழைய பதிவேடுகளையும் வரைபடங்களையும் எடுத்து புரட்டினார். ஹார்மனி ஹேவன் விடுதி கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு பெரிய பழமையான காலனித்துவ காலத்து வீடு இருந்ததை அவர் வெளிப்படுத்தினார். அதற்கு பிளாக்வுட் மேனர், கருப்பு மர மாளிகை என்று பெயர். பல பத்தாண்டுகளுக்கு முன்பு அங்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்தது என்றும் அதனால் அந்த இடத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வந்ததாகவும் அவர் கூறினார். பழைய வரைபடம் விரிக்கும் சத்தம், தூரத்தில் ஒரு மெல்லிய அழுகை போன்ற ஒலி. மிஸ்டர் டான், பிளாக்வுட் மேனர் 1960களின் ஆரம்பம். அங்க ஒரு பணக்கார குடும்பம் வாழ்ந்தாங்க, லிம் குடும்பம். அப்புறம் ஒரு துயரம். அந்த வீடு மர்மமா கைவிடப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கே சாபம்னு கூட சொல்லுவாங்க. ஆதித்யா, சாபமா? என்ன நடந்தது மிஸ்டர் டான்? மிஸ்டர் டான் தலையை மெதுவாக அசைக்கிறார். விவரங்கள் தெளிவா இல்லை. பயத்திலையும் காலப்போக்கிலையும் மறைஞ்சு போச்சு. தீ விபத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு உடல் கூட கிடைக்கல. வெறும் மாயமானவங்க. குறிப்பா மகள் லீவையும் அவளோட சின்ன குழந்தையும். லீவை எப்பவும் ஒரு பொம்மையோட இருப்பா, கிட்டத்தட்ட நீ வச்சிருக்க இந்த பொம்மை மாதிரி. அவன் கையில் இருந்த பொம்மையை பார்க்கிறார். ஒருவித நடுக்கம் அவருக்கு. ஆதித்யாவும் மிஸ்டர் டானும் ஆவணங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கையில் ஹார்மனி ஹேவன் விடுதியில் அமானுஷ்ய நிகழ்வுகள் மேலும் தீவிரமடைந்தன. மற்ற மாணவர்களையும் அது பாதிக்கத் தொடங்கியது. தூரத்தில் மற்ற அறைகளில் இருந்து பயங்கரமான அழுகை சத்தம், கதவுகள் தானாக திறக்கும் ஒலி, ஒரு குழந்தையின் சிரிப்பு. பின்னர் அது பயங்கரமான ஓலமாக மாறுகிறது. ஆதித்யா அறையில் ஒரு நாற்காலி திடீரென தரையில் விழும் சத்தம். மாணவன் ஒன்று பயத்துடன் கத்துகிறான், என் போர்வை தானா நகருது, யாரோ என் காலை இழுக்கிற மாதிரி இருக்கு. மாணவன் 2 நடுங்கும் குரலில், இருட்டுல ஒரு சின்ன பொண்ணு நிழல் என் ரூம்ல. ஆதித்யாவின் அறைதான் இந்த நிகழ்வுகளின் முக்கிய மையமாக மாறியது. உடைந்த மர பொம்மை வெவ்வேறு இடங்களில் தோன்றும். சில சமயம் ஒரு குழந்தை விளையாடுவது போல மெல்ல சத்தம் செய்யும். பின்னர் பயங்கரமான அழுகையாக மாறும். இது வெறும் சாதாரண பேய் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வேதனைப்பட்ட ஆவிதான் என்பதை ஆதித்யா உணர்ந்தான். ஹாஸ்டல் மேலாளரின் விசித்திரமான நடவடிக்கைகளும் இப்போது அர்த்தமுள்ளதாக தோன்றின. ஹாஸ்டல் மேலாளர் அலுவலகத்தின் கதவு மெதுவாக கீச்சொலியுடன் திறக்கும் சத்தம். ஹாஸ்டல் மேலாளர் குரல் இறுக்கமாக ஒரு ஊழியரிடம், பழைய கதைகளைப் பத்தி யாரும் பேசக்கூடாது. இது ஒரு புது ஹாஸ்டல், நமக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை. மேலாளரின் தொடர்ச்சியான மறுப்பும் அவர் காட்டிய பயமும் ஆதித்யாவின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தின. மேலாளர் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். லீவை மற்றும் அவளது குழந்தையின் சோகமான கதையுடன் மேலாளருக்கு என்ன தொடர்பு? இந்த கேள்விகள் ஆதித்யாவின் மனதில் அழுத்தமாக பதிந்தன. குழந்தையின் அழுகை சத்தமும் ஒரு பெண்ணின் அலறலும் கலந்து, பின்னர்
திடீரென அற்றுப்போகிறது. பாகம் 3. துயரமான கடந்த காலம் வெளிப்படல். மெல்லிய தூரத்து குழந்தையின் அழுகை சத்தம். பின்னணியில் விட்டு மரப்பொம்மையின் சத்தம். ஹாஸ்டல் மேலாளரின் மிரட்டலும் மாணவர்களின் பயமும் அமானுஷ்ய நிகழ்வுகளின் தீவிரமடைதலும் ஆதித்யாவை மேலும் தூண்டின. அவன் மிஸ்டர் டானுடன் சேர்ந்து பிளாக்வுட் மேனர் வீட்டின் முழு வரலாற்றையும் அறிய தீவிரமாக களமிறங்கினான். பழைய காவல்துறை ஆவணங்கள், உள்ளூர் நாளிதழ்கள், நிலப்பதிவு அலுவலகம், இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு இருண்ட உண்மையை வெளிப்படுத்தின. பழைய ஃபைல்கள் திறக்கும் சத்தம், பேப்பர்கள் புரளும் சத்தம், பழைய டைப்ரைட்டர் சத்தம். ஆதித்யா ஒரு பழைய செய்தித்தாள் கிளிப்பிங்கை படித்தபடி அதிர்ச்சியுடன், மிஸ்டர் டான், இங்க பாருங்க, 1960களில ஒரு செய்தி. பிளாக்வுட் மேனரில் மர்மமான தீ விபத்து, குடும்பம் மாயம். இது அந்த லிம் குடும்பம்தான். மிஸ்டர் டான் கிளிப்பிங்கை வாங்கியபடி அதிர்ச்சியுடன், மர்மமான தீ விபத்தா? அப்போ வெறும் மாயமானதுன்னு சொல்லல. அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி பிளாக்வுட் மேனர் பங்களாவில் வசித்த லிம் குடும்பமும் அவர்களின் இளம் மகள் லி வெய்யும் அவளது குழந்தை மகள் யும் ஒரு நாள் இரவு மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தனர். அதிகாரப்பூர்வமாக இதை ஒரு தீ விபத்து என்று மூடி மறைத்திருந்தனர். ஆனால் கிடைத்த ஆவணங்களில் தீ விபத்துக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை. மாறாக காணாமல் போனது பற்றிய பல சந்தேகங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. நிலா அந்த உடைந்த மர பொம்மையுடன் எப்போதும் விளையாடி வந்தாள். பழைய புகைப்படத்தின் மெல்லிய கிளிக் ஒலி, ஒரு மெல்லிய உடைந்த குழந்தையின் சிரிப்பு. மிஸ்டர் டான் பயத்துடன், அந்த பொம்மை லீ வெய்யோடது. லீவை காணாம போனப்ப அந்த பொம்மையும் அந்த பங்களாவுல இல்லையாம். அவர் கண்கள் அகல விரிகின்றன. அப்போ அந்த பொம்மை லீ வெய்யோட ஆவியோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவர்கள் மேலும் ஆராய ஒரு பழைய சட்ட ஆவணத்தில் லீ வெய்யின் தந்தை மிஸ்டர் லிம் பெரும் பணக்கஷ்டத்தில் இருந்ததாகவும் ஒரு கொடூரமான பணக்கார கடன் வழங்கும் நபர் லோ செங் அவருக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆதித்யா யோசனையுடன், ஒருவேளை அந்த லோ செங் அவன்தான் இந்த மேலாளரோட தாத்தாவோ? அந்த தருணத்தில்தான் ஒரு பெரும் ரகசியம் வெளிப்பட்டது. மிஸ்டர் லிம் பணத்துக்காக தன் வீட்டை தீ வைக்க சதி செய்திருக்கிறான். ஆனால் லீ வெய் தன் குழந்தையையும் ஒரு குடும்ப சொத்தையும் அதே பொம்மை என்று சொல்லப்படுகிறது காப்பாற்ற முயற்சிக்கும் போது தற்செயலாக உள்ளே மாட்டிக்கொண்டாள். தீயினால் அவள் இறக்கவில்லை. லோ செங் லிம் இன் சதிக்கு துணையாக நின்று பின்னர் அந்த நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கியிருக்கிறான். ஆனால் அவர்கள் இருவரும் லீ வெய் மற்றும் குழந்தை சடலங்களை பங்களாவின் ஒரு ரகசிய அறையில் அடைத்து புதைத்திருக்கிறார்கள். ஹாஸ்டல் மேலாளர் மிஸ்டர் லோ, அதே லோ செங்கின் நேரடி வாரிசு. ஒரு மெல்லிய இருண்ட சிரிப்பு, பின்னர் பயங்கரமான பெண்குரல் அலறல். ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்து போய், அப்போ லீ வெய்யும் அவ குழந்தையும் அந்த தீல சாகல. அவங்க உள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஹாஸ்டலுக்கு கீழே லீ வெய்யின் ஆவி இப்போது முழு சக்தியுடன் வெளிப்படத் தொடங்கியது. அது வெறும் ஆவி அல்ல, தனது குழந்தைக்காக நியாயம் கேட்கும் ஒரு தாய். அவளது அநீதி ஒரு பெரும் சக்தியாக ஹாஸ்டல் முழுவதும் பரவியது. ஹாஸ்டல் முழுவதும் மின் விளக்குகள் திடீரென அணைந்து எரிந்தன. தண்ணீர் குழாய்களில் இருந்து இரத்தம் கலந்த தண்ணீர் வந்தது. சுவர்களில் என் குழந்தை எங்கே, யார் எடுத்தது என்று எழுதப்பட்டிருந்தன. மாணவன் 3 பயத்தில் நடுங்குகிறான். நான் இங்க தங்க மாட்டேன், இது பேய் ஹாஸ்டல். மாணவன் 4 கதறுகிறான். என் ரூம்ல ஒரு குழந்தை சிரிக்குது. லீ வெய்யின் ஆவி தன் குழந்தையின் உடலை கண்டுபிடிப்பதற்கும் உண்மையை வெளிப்படுத்துவதற்கும் அலைய ஆரம்பித்தது. வார்டன் மிஸ்டர் லோ தன் தாத்தா லோ செங்கின் குற்றத்தை மறைக்கவே இந்த ஹாஸ்டலை கட்டியிருக்கிறான். அமானுஷ்ய நிகழ்வுகள் உச்சத்தை எட்டின. அந்த தாய் நியாயம் கேட்டு அலைகிறாள். ஒரு குழந்தையின் சிரிப்பு, பின்னர் தாயின் கோபமான ஓலம் மிக உயர்ந்து திடீரென நின்றுவிடுகிறது. பாகம் 4 ஆதித்யாவின் மனதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விடுதியின் மேலாளர் மிஸ்டர்
லோ இந்த குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்பதை அவன் உணர்ந்தான். லோ செங்கின் கொள்ளுப்பேரனான மிஸ்டர் லோ அந்த நிலத்தையும் அதனுடன் புதைந்திருந்த ரகசியத்தையும் தன் தாத்தாவிடமிருந்து பெற்றிருந்தான். ஆதித்யா மிஸ்டர் டானிடம் குரல் தாழ்ந்து, மிஸ்டர் டான், மிஸ்டர் லோவுக்கும் லிம் குடும்பத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை லோ செங் எப்படி அந்த நிலத்தை வாங்கினார் என்பதை நிரூபிக்கணும். மிஸ்டர் டான் பழைய பதிவேடுகளை பார்த்தபடி, ஆமா, லோ குடும்பம் அந்த காலகட்டத்தில் நிறைய நிலம் வாங்கியிருக்கு. இந்த நிலமும் தீ விபத்துக்கு அப்புறம் ரொம்பவே குறைந்த விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. லோ செங் என்ற பெயரில் ஒரு பதிவில் விரலை வைத்து, லோ செங் அவன் லிம் குடும்பத்துக்கு நல்லாவே தெரிஞ்சவன். லோ செங் வெறும் வட்டி தொழில் செய்பவன் மட்டுமல்ல, ஒரு கொடூரமான சந்தர்ப்பவாதி என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அவன் மிஸ்டர் லிம்க்கு தீ விபத்தை ஏற்படுத்த யோசனை கொடுத்ததுடன் லீ வெய்யும் குழந்தையும் சிக்கியிருப்பதை அறிந்தும் அந்த நிலத்தை மிக குறைந்த விலைக்கு பெற அதை ஒரு துர்ப்புச் சீட்டாக பயன்படுத்தியிருக்கிறான். தன் லாபத்தை பாதுகாக்க அந்த ரகசியத்தை புதைத்திருக்கிறான். மிஸ்டர் லோ தன் தாத்தாவின் இந்த பயங்கரமான ரகசியத்தை மறைக்க ஹாஸ்டல் கட்டியிருந்தான். ஒரு கதவு மெதுவாக கீச்சொலியுடன் திறக்கும் சத்தம், படபடப்பான காலடி சத்தம். ஹாஸ்டல் மேலாளர் மிஸ்டர் லோ, குரல் உறுதியாக ஆனால் ஒருவித அச்சுறுத்தலுடன். ஆதித்யா மிஸ்டர் டான், இன்னும் பழைய பேய் கதைகளை தேடிட்டு இருக்கீங்களா? இது வியாபாரத்துக்கு நல்லது இல்ல. ஆதித்யா முன்னால் வந்து உறுதியான குரலில், லீ வெய்ய பத்தி எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் லோ. அந்த மறைஞ்ச அறை பத்தியும் தெரியும். உங்க தாத்தா லோ செங் பத்தியும் தெரியும் மிஸ்டர் லோ. அவன் முகம் இருண்டு போகிறது, கண்களில் பயம் மின்னுகிறது. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இந்த இடம் சுத்தமானது, இந்த ஹாஸ்டல் சுத்தமானது மிஸ்டர் லோ மறுத்த போது ஆவணக் காப்பகத்தில் ஒரு பயங்கரமான குளிர் பரவியது. ஒரு மெல்லிய உறைந்த காற்று அறைக்குள் சுழன்றடித்தது. அலமாரியில் இருந்த பேப்பர்கள் பயங்கரமாக பறந்தன. லீ வெய்யின் ஆவி தன்னை துன்புறுத்தியவர்களின் வாரிசு அங்கு இருப்பதை உணர்ந்து வெளிப்பட்டது. பேப்பர்கள் பயங்கரமாக சிதறும் ஒலி, வெப்பநிலை சட்டென குறையும் ஒலி, ஒரு குறைந்த தொண்டை கரகரப்பான அலறல். மிஸ்டர் லோ பயத்துடன் சுற்றிலும் பார்க்கிறான். அது என்ன சத்தம்? மிஸ்டர் லோ தன் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதை உணர்ந்ததும் ஒரு சதித்திட்டத்தை தீட்டினான். ஹாஸ்டலின் மிக ஆழமான, யாருக்கும் தெரியாத பழைய மின்சார கிடங்கில், அதே இடம் லிவை புதைக்கப்பட்டிருக்கும் அறை, ஒரு தண்ணீர் கசிவு இருப்பதாக நாடகமாடினான். ஆதித்யாவை அங்கு வரவழைத்து அவனை அங்கேயே சிக்க வைக்க எண்ணினான். கனமான இரும்பு கதவு மெதுவாக கீச்சொலியுடன் திறக்கும் சத்தம், தண்ணீர் சொட்டும் ஒலி, தூரத்தில் ஒரு வெற்று எதிரொலிக்கும் சத்தம். மிஸ்டர் லோ குரல் நடுங்குகிறது, உண்மையாக பயப்படுவது போல. ஆதித்யா சீக்கிரம், பழைய பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேக்குது, தண்ணி பைப்புகள், என் கூட வா. ஆதித்யா சந்தேகப்பட்டாலும் ஒரு வாய்ப்பாக உணர்ந்து, பேஸ்மெண்டா? சரி மிஸ்டர் லோ. ஆதித்யா மேலாளரின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டான். ஆனால் ஆவியின் கடைசி வேண்டுகோளை நிறைவேற்ற இதுவே சரியான வாய்ப்பு என்று நினைத்து எச்சரிக்கையுடன் மிஸ்டர் லோவை பின்தொடர்ந்தான். அவர்கள் ஹார்மனி ஹேவன் விடுதிக்கு அடியில் உள்ள குளிர்ச்சியான இருண்ட இடத்திற்கு இறங்கும்போது லீ வெய்யின் குழந்தையின் மெல்லிய சோகமான தாலாட்டு ஒலி மேலும் தெளிவாக கேட்டது. இது வெறும் ஒரு மின்சார கிடங்கு அல்ல, இது ஒரு கல்லறை. ஆவி தன் தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து ஆதித்யாவை இறுதி ரகசியத்தை நோக்கி வழிநடத்தியது. உடைந்த மர பொம்மையை பிடித்தபடி புதைக்கப்பட்டிருந்த அவளது குழந்தையின் உண்மையான இருப்பிடம். உண்மையான பயங்கரம் ஒரு வரலாற்று குற்றத்தில் இல்லை, அது ஒரு புதைக்கப்பட்ட துயரமான சத்தியத்தில் இருந்தது. சோகமான தாலாட்டு தெளிவடைய குழந்தையின் அழுகை சத்தமும் கலந்து வருகிறது. கனமான காலடி சத்தம் இருண்ட இடத்திற்கு இறங்கும் ஒலி. இசை ஒரு பதட்டமான அச்சுறுத்தும் உச்சத்தை அடைந்து பின்னர் திடீரென அற்றுப்போகிறது. பாகம் 5. உச்சக்கட்ட மோதலும் அச்சமூட்டும் தீர்வும். ஆழமான குளிர்ச்சியான கிடங்கின் அமைதி, மெல்லிய தொடர்ச்சியான தண்ணீர் சொட்டும் ஒலி, தூரத்தில்
ஒரு குழந்தையின் மெல்லிய முணுமுணுப்பு. மேலாளர் மிஸ்டர் லோ குழாய்கள் மற்றும் பழைய இயந்திரங்களுக்கு இடையில் ஆதித்யாவை அழைத்துச் சென்றான். அவன் கண்களில் தெரிந்த பயம் அவன் உண்மையான நோக்கத்தை காட்டிக் கொடுத்தது. லீவை மற்றும் அவளது குழந்தையின் ஆவிகளின் கிசுகிசுப்புகள் மேலும் தெளிவாக கேட்டன. அவை மிஸ்டர் லோவை அல்ல, ஆதித்யாவை வழிநடத்தின. காலடி சத்தம் இருண்ட இடத்தில் எதிரொலிக்கும். ஒரு உடைந்த குழாயிலிருந்து மெல்லிய சத்தம். ஆதித்யா சுற்றிலும் பார்த்தபடி குரல் எதிரொலிக்கிறது. மிஸ்டர் லோ, இந்த தண்ணி கசிவு எங்க இருக்கு? எனக்கு எதுவும் தெரியலையே. மிஸ்டர் லோ. அவன் குரல் உறுதியாகிறது. கண்களில் ஒருவித தீய எண்ணம். எந்த கசிவையும் நீ கண்டுபிடிக்கப் போறதில்லை ஆதித்யா. கனமான இரும்பு கதவு, பயங்கரமான சத்தத்துடன் மூடும் ஒலி, துருப்பிடித்த பூட்டு சத்தம், ஆதித்யா அலறும் சத்தம். ஆதித்யா கதவை தட்டியபடி, மிஸ்டர் லோ, என்ன பண்றீங்க நீங்க? மிஸ்டர் லோ. கதவுக்கு வெளியே அவன் குரல் எதிரொலிக்கிறது, பயங்கரமான திருப்தியுடன். இந்த ரகசியம் உன்னோடேயே சாகட்டும் ஆதித்யா. லீவையோட செத்த மாதிரி என் குடும்பத்தோட பேரு கெட்டுப்போகக் கூடாது. இருண்ட குளிர்ச்சியான அந்த இடத்திற்குள் சிக்கிய ஆதித்யா திடீரென சுவர்களுக்குள் இருந்து ஒரு பயங்கரமான அலறலை கேட்டான். அது லிவெய்யின் ஆவி. இப்போது அது தனது கல்லறையிலேயே விடுதலை பெற்று வெளியே இருந்த மிஸ்டர் லோவை தாக்கத் தொடங்கியது. ஆவி பழிவாங்க மட்டுமல்லாமல் உண்மை வெளிப்பட வேண்டும் என்று துடித்தது. ஒரு பயங்கரமான தொண்டை கரகரப்பான பெண் குரல் அலறல். மிஸ்டர் லோவின் பயங்கரமான அழுகையும் வலியுமான அலறல்கள். வெளியே பொருட்கள் பயங்கரமாக அடிபடும் உடையும் சத்தம். ஆதித்யா கதவின் மேல் காதை வைத்து பயந்து போய், மிஸ்டர் லோ, என்ன நடக்குது வெளியே? வெளியே அமானுஷ்ய மோதலின் சத்தங்கள் கோபமாக எழும்ப ஆதித்யா அந்த சிறிய மறக்கப்பட்ட அறையைச் சுற்றிலும் பார்த்தான். அங்கே உடைந்த செங்கற்களுக்கு இடையில் அவன் அதைக் கண்டான். ஒரு சிறிய பழைய மரப்பெட்டி. அதன் ஒரு பகுதி இடிபாடுகளால் மூடப்பட்டிருந்தது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி அவனுக்கு வழிகாட்ட அவன் அதை இழுத்துத் திறந்தான். உள்ளே ஒரு மங்கலான குழந்தை போர்வைக்குள் லீ வெய்யின் குழந்தையின் சிறிய காய்ந்த எலும்புக்கூடு கிடந்தது. அது ஒரு உடைந்த மர பொம்மையை இறுக்கமாக பிடித்திருந்தது. அதே பொம்மை ஆதித்யா கண்டெடுத்தது. தாயின் ஆவி அவனது குழந்தையின் இறுதி இருப்பிடத்திற்கு அவனை வழிநடத்தியிருந்தது. இடிபாடுகள் நகரும் சத்தம், ஒரு சிறிய மரப்பெட்டி கீச்சொலியுடன் திறக்கும் சத்தம், ஒரு மெல்லிய சோகமான குழந்தையின் பெருமூச்சு, ஒரு தாயின் குரல் இப்போது மென்மையாக ஆழ்ந்த சோகத்துடன் என் குழந்தை என்று முணுமுணுக்கிறது. ஆதித்யா குரல் நடுங்குகிறது, ஆனால் உறுதியாக, ஓ லீவை. அவன் மெதுவாக பொம்மையையும் குழந்தையின் எலும்புக்கூட்டையும் எடுக்கிறான். அவன் பொம்மையை தொட்ட அதே தருணத்தில் வெளியே இருந்த குழப்பம் திடீரென நின்றது. ஒரு ஆழ்ந்த அமைதி அந்த கிடங்கில் பரவியது. இரும்பு கதவின் பூட்டு தானாகவே கிளிக் என்று திறந்தது. ஒரு இறுதி மங்கலான முணுமுணுப்பு, ஒரு நிம்மதியான பெருமூச்சு போல பூட்டு திறக்கும் கிளிக் சத்தம். மிஸ்டர் லோவின் உடல் தரையில் விழும் கனமான சத்தம். ஆதித்யா கதவை தள்ளித் திறந்தான். மிஸ்டர் லோ பயத்தில் உறைந்து போன முகத்துடன் உயிரற்று தரையில் கிடந்தான். அவன் ரகசியம் அவனோடேயே புதைந்து போனது. வெளியே போலீஸ் சைரன்கள் ஹாஸ்டலை நோக்கி ஒலித்தன. மிஸ்டர் டான் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்தார். தூரத்தில் போலீஸ் சைரன் ஒலி, கதவுகள் உடைக்கும் சத்தம், போலீஸ் அதிகாரிகள் உள்ளே வரும் ஒலி. போலீஸ் அதிகாரி கண்டிப்பான குரலில், என்ன நடந்தது இங்கே? மிஸ்டர் லோ, நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். லீ வெய் மற்றும் அவளது குழந்தையின் சடலங்கள் உரிய மரியாதையுடன் மீட்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன. லீ வெய்யின் ஆவி அந்த ஹார்மனி ஹேவன் விடுதியை விட்டு வெளியேறியது. ஹாஸ்டலில் இருந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் முழுமையாக நின்றன. ஹாஸ்டல் அதன் பயங்கரமான வரலாறு காரணமாக அல்லது அமானுஷ்ய நிகழ்வுகள் காரணமாக நிரந்தரமாக மூடப்பட்டது. ஆதித்யா சிங்கப்பூரில் தங்கினான். ஆனால் ஹார்மனி ஹேவன் விடுதியை ஒருபோதும் மறக்கவில்லை. அவன் நகரத்தின் இருண்ட அத்தியாயத்தை வெளிக்கொணர்ந்தான். ஒரு தாய்க்கும்
குழந்தைக்கும் நடந்த அநீதியை உலகறியச் செய்தான். அந்த ஹாஸ்டல் இப்போது வெறும் ஒரு பழைய கட்டிடம். ஆனால் அதன் சுவர்களுக்குள் புதைந்திருக்கும் அந்த இருண்ட ரகசியமும், அநீதி இழைக்கப்பட்ட அந்த தாயின் துயரமான கதையும் சிங்கப்பூர் நகரத்தின் சத்தங்களோடு இன்றும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. சில ரகசியங்கள் காலம் கடந்து வெளிப்படும். சில அநீதிகள் ஆவியாக மாறி நியாயம் கேட்கும்.